வரவேற்பு. அதிகாலை, காலை, மதியம், மாலை, இரவு, நள்ளிரவென இணைந்திருக்கிற உங்கள் எல்லோரையும் வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். அதிகாலை வேளையில் சௌரி டோலி அவர்கள் அல்பர்டா கனடாவிலிருந்து இணைந்திருக்கிறார். காலை வேளையில் எங்களுடன் பாஸ்டர் ஆண்டன் தாசநாயம் அவர்கள் இணைந்திருக்கிறார் டொரண்டோ கனடாவிலிருந்து. மாலை வேளையில் எங்களுடன் சிசிலியாமா லண்டன் யூகேயிலிருந்தும், சௌரன் டொனால்டு அவர்கள் நோர்வே தேசத்திலிருந்தும், சௌரி வினோ அவர்கள் நோர்வே தேசத்திலிருந்தும் மாலை வேளையில் இணைந்திருக்கிறார்கள். இரவு வேளையில் எங்களுடன் சகோதரி ஐரீன் அவர்கள் கொழும்பு இலங்கையிலிருந்து இணைந்திருக்கிறார்கள். இணைந்திருக்கிறவங்கள் எல்லோரையும் வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். ஆயத்தமாவோம். ஜபங்களுக்கு கூடாக வழி நடத்த கர்த்தர் உதவி செய்வாராக. இந்த நாளுக்கான வசனம்: ஆனாலும் நான் எப்பொழுதும் உம்மோடு இருக்கிறேன், என் வலது கையை பிடித்து தாங்குகிறீர் என்று சங்கீதக்காரன் 73:23 கூறப்பட்ட அந்த வசனங்களை நாங்கள் எங்களுக்காக பெற்றுக்கொள்வோம். ஆமீன். நாங்கள் கர்த்தரோடு இருக்கிறோம். அதே வேளையிலே கர்த்தர் எங்களை வலது கையை பிடித்து தாங்குகிறார். ஆமேன். கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். இன்றைய நாளுக்கு வாசிக்கப்பட வேண்டிய அதிகாரங்கள்: யோசுவா 13, ஏசாயா 17, 18, பழைய ஏற்பாடிலிருந்தும் புதிய ஏற்பாடிலிருந்து 2 தீமோத்தேயு 3, 4வது அதிகாரங்கள். இவற்றை நாங்கள் நேற்று பதிவு செய்து உங்களுக்கு அனுப்பி தந்திருக்கிறோம். அந்த வேலை கேளுங்கள், ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ளுங்கள். கர்த்தர் தாமே வழி நடத்துவாராக. அதே வேளையிலே வாக்குத்தத்த தியானம், ஜீவ மன்னா, நற்சிந்தனை, ஜீவ வார்த்தைகளையும் அனுப்பி தந்திருக்கிறோம். கேளுங்கள், ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ளுங்கள், மற்றவர்களுக்கும் அனுப்பி கொடுங்கள். கர்த்தர் தாமே அந்த ஊழியர்களுக்காகவும் ஜெபித்துக் கொள்ளுங்கள். அந்த ஊழியர்களையும் ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. இந்த வேளையில் நாங்கள் ஜெப வேலையை கடந்து செல்ல தேவ ஊழியர் சௌரி ஞானத்தை அவர்கள் தொகுத்து வழங்குவார். ஜெர்மன் தேசத்திலிருந்து அவருக்கும் மாலை வணக்கங்களை கூறி வாழ்த்தி வரவேற்றுக் கொண்டு எல்லோரையும் குடும்பங்களையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதித்து உயர்த்தி வழிநடத்தி வருகிறார். மேன்மேலும் வழி நடத்துவார் என்று வாழ்த்தி கொண்டு இந்த வேளையிலும் அவரிடம் ஒப்படைப்போம். பிரைசலோட்டமா. ஆமீன். உங்களிடம் ஒப்படைக்கிறோம். வழி நடத்துங்களா. God bless you. ஆமீன். தங்கமா வானொலி நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். தவந்தாம் எங்கள் யாவரோடும் கூட இருப்பாராக. சங்கம வானொலியை நடத்தி கொண்டிருக்கிற லேசியனா குடும்பத்தையும் சந்ததியும் தவன் நிறைவாய் ஆசீர்வதிப்பாகராக. இணையத்தில் இணைந்திருக்க யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். தேவன் உங்களோடும் கூட இருந்து சகலதில் நன்மைக்கு எதுவாய் செய்து முடிப்பாராக. இன்றைய நாளிலே நாங்கள் நம்மோடு உறவாடுற கர்த்தருடைய ஆவியானவர் எங்களை அபிஷேகித்தார் என்று சொல்லி கர்த்தருடைய ஆவியானவர் அங்க ஏசாயா 61:1 கர்த்தர் ஆகிய தேவனுடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார், சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க கர்த்தர் என்னை அபிஷேகம் பண்ணினார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. பாருங்கள், நெருங்குண்டு காயப்பட்டு சிறைப்பட்டு அங்கு கட்டுண்டு கிடக்கிறவர்களுக்கு இந்த இடத்திலே அங்கு சிறுமைப்பட்டவர்களுக்கு அங்கு சுவிசேஷத்தை கர்த்தருடைய ஆவியானவர் அங்கு செயல்படுறார் என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். பழைய ஏற்பாடு முழுவதும் கர்த்தருடைய ஆவியானவர் தான் செயல்பட்டிருக்கிறார் என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். ஆனா புதிய ஏற்பாட்டுக்கு வரும்போது இந்த கர்த்தருடைய ஆவியானவர் 3 விதமாய் செயல்படுகிறார். அதாவது பரிசுத்த ஆவியாய், தேற்றவாளனாய் முதலாவது செயல்படுகிறார். 2வது சத்திய ஆவியானவரார், சத்தியத்துக்குள்ளே அவர் செயல்படுகிறார். 3வது மகிமையின் ஆவியானவர். அந்த மகிமையின் ஆவியானவர் எங்களை சுற்றி வரும்போதுதான் அங்கு அதிசயங்கள் அற்புதங்களை அவருடைய நாமத்தினாலே செய்ய முடியும் என்பதை நாங்க காணக்கூடியதா இருக்கிறது. லூக்கா 4:18 கர்த்தருடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார், தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி என்னை அபிஷேகம் பண்ணினார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. பாருங்கள், அங்கே சிறுமைப்பட்டவர்களுக்கு இங்கே தரித்திரருக்கு என்று சொல்லி எழுதி இருக்கிறது. ஏனென்றால் கர்த்தருடைய ஆவியானவர் அவர்கள் மேல் தங்கி இருப்பார். ஏன அந்த ஆவியானவரை ஏசாயா 11:2 ஞானத்தையும் உணர்வையும் அருளும் ஆவியும், ஆலோசனையும் பெலனையும் அருளும் ஆவியும், அறிவும் கர்த்தருக்கு பயப்படுற பயத்தையும் அருளும் ஆவியும் ஆகிய கர்த்தருடைய ஆவியானவர் அவர் மேல் தங்கி இருப்பார் என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். ஏனென்றால் தேவனுடைய நாமத்தை சொல்லுற அனைவர் மேலும் இந்த கர்த்தருடைய ஆவியானவர் தங்கி இருப்பார் என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். ஏசாயா 59:19 அப்பொழுது சூரியன் அஸ்தமிக்கும் திசை தொடங்கி கர்த்தருடைய நாமம் சூரியன் உதிக்கும் திசை தொடங்கி அவருடைய மகிமைக்கும் பயப்படுவார்கள். வெள்ளம் போல் சத்துரு வரும்போது கர்த்தருடைய ஆவியானவர் அவனுக்கு விரோதமாய் கொடியேற்றுவார் என்று சொல்லி எழுதி இருக்கிறது. கர்த்தருடைய ஆவியானவர் கொடியேற்றுவார். ஆனால் எல்லா மக்களும் எல்லா நாடும் அங்கு நல்ல ஒரு உணர்வை கொண்டு வரும், நல்ல ஒரு கர்த்தருக்கு பயப்படுற பயத்தை கொண்டு வரும்.
அங்கு சத்துரு பயந்து ஓடுவான் என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். இந்த கர்த்தருடைய ஆவியானவர் தான் கிதியோன் மேலும் அன்றைக்கு இறங்கினார், தாவீதின் மேலும் கர்த்தருடைய ஆவியானவர் இறங்கினார் என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். இன்றைக்கு ஏசாயா 63:14 இளைப்பாற பண்ற கர்த்தருடைய ஆவியானவர் என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். ஏனென்றால் கர்த்தருடைய ஆவியானவர் அவர்களை பள்ளத்தாக்கிலே போய் இறங்குற மிருக ஜீவன்களைப் போல இளைப்பாற பண்ணுகிறார். இப்படியே தேவரீர் உமக்கு மகிமை உள்ள கீர்த்தியை உண்டாக்கும்படி உம்முடைய ஜனத்தை நடத்துவீர் என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். இன்றைக்கு நாங்க கர்த்தருடைய ஆவியை குறித்து பார்த்தோம். கர்த்தருடைய ஆவியின் அபிஷேகம் என்னன்னு சொன்னா, அங்கு சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷம் அறிவிக்கிறது, அங்கு தரித்திரருக்கு சுவிசேஷம் அறிவிக்கிறது. அது மட்டுமல்ல, அங்கு தேவனுடைய ஞானத்தையும் உணர்வையும் அங்கு அப்படிப்பட்ட அந்த ஆலோசனையும் பலனையும் அப்படிப்பட்ட ஆவியானவர் கர்த்தருடைய ஆவியானவர் எல்லார் மேலும் தங்கி இருப்பார் என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். ஏன்னா கர்த்தருடைய ஆவியானவர் தான் சூரியன் உதிக்கும் துவங்கி அது அஸ்தமிக்கும் திசை மட்டும் அங்கு அவருடைய கர்த்தருடைய ஆவியானவர் இருக்கிறார் என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். ஏனென்றால் கர்த்தருடைய ஆவியானவர் தான் இந்த தாவீதையும் அபிஷேகம் பண்ணினார். 1 சாமுவேல் 16:13 அவன் அங்கு சாமுவேல் தைல குப்பியை எடுத்து அவன் சகோதரன் நடுவிலே அபிஷேகம் பண்ணினார். அந்நாள் முதல் கொண்டு கர்த்தருடைய ஆவியானவர் தாவீதின் மேல் இறங்கினார் என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். ஏனென்றால் தாவீதோடு கர்த்தருடைய ஆவியானவர் பேசினார் என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். ஆனா புதிய ஏற்பாட்டிலே வரும்போது இந்த ஆவியானவர் 3 விதமாய் அங்கு செயல்படுகிறதை நாங்க காணக்கூடியதாய் இருக்கிறது. நாளை கர்த்தருடைய ஆவியை குறித்து பார்த்தோம். மிகுதியை நாளைய நாளை பார்ப்போம். நாங்கள் இந்த வேளையில ஜெபத்துக்காக கடந்து செல்வோம். கர்த்தர் தாமே கூட இருந்து வழி நடத்தட்டுக்கும். எங்கள் ஜெபங்கள், விண்ணப்பங்கள், சோத்திரங்கள் அவர் பாத்திரராய் இருப்பாராக. நாங்க பாஸ்டர் அவர்களை வரவேற்று கொண்டு தெய்வீக தன்மையை வைத்துக் கொண்டு துடைத்தனம் பண்ணுறவர்களுக்காக நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள். இந்த நாட்கள்ல இவைகள் எல்லாம் மாற்றப்பட வேணும். மாற்றப்படும் போதுதான் கர்த்தருடைய ஆவியானவர் இறங்குறதுக்கு ஏதுவாய் இருக்கும். ஏனென்றால் தெய்வீக தன்மையை கொண்டு நாங்கள் வச்சிருக்கிறோம், ஆனால் அதிலே துரைத்தனங்களை பண்ணி கொண்டிருக்கிறோம். ஆகவே இதற்காக நாங்கள் ஜெபத்திலே வழி நடத்துங்கள் பாஸ்டர். கிருபையும் இரக்கமும் பரிசுத்தமும் நிறைந்த எங்கள் அன்பு தகப்பனே, உம்மை உயர்த்துகிறோம், போற்றுகிறோம், வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம். மீன்களும் சேராமீன்களும் போற்றும் பரிசுத்தர் 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 என்று அறிக்கையிடுகிறோம். ஆண்டவரே, நீர் கிறிஸ்தவர்களுக்கு தருகிற ஆவி சக்தி ஆவியாக, பரிசுத்த ஆவியாக, உம்மை அறிகிற ஆவியாக, மகிமையின் ஆவியானவராக இரங்களோடு இடப்படுகிற தேவன். ஆண்டவரே, இந்த துரைத்தனங்களுக்கு கிறிஸ்தவ சபைகளில் இடம் இல்லை. ஆண்டவரே, உம்முடைய வசனத்தின்படி மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் வானமண்டலத்தில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் எங்களுக்கு போராட்டம் உண்டு. இந்த நாளில இந்த காரியங்களில நாங்கள் ஜெயித்திருக்க உம்முடைய ரட்சணியம் என்னும் தலைச்சிராயையும், நீதி என்னும் மார்க்கவசத்தையும், சத்தியம் என்னும் அறக்கட்சியையும், சமாதானம் என்னும் பாதரட்சியையும், ஆவியின் பட்டயத்தையும், விசுவாசத்தின் கேடகத்தையும் பிடித்தவர்களாக நாங்கள் சபைகளிலே இருக்கிற அந்த துரைத்தன ஆவிகளை அகற்ற நீர் உம்முடைய ஆயுதங்களை தந்திருக்கிறீர். ஒரு போர் வீரனாக நாங்கள் செயற்படுவதற்கு இத்தனை விதமான பொல்லாத ஆவிகள் சபைகளில் இருக்கக்கூடாது. ஆண்டவரே, இந்த சபைகளை மன்னிக்கும்படியாக உம்முடைய ஆவி, மகிமையின் ஆவியானவர், சத்தியத்தின் ஆவியானவர் எங்களோடு இருந்து நீர் பெரிய காரியங்களை செய்யும்படியாக, ஆண்டவரே, இந்த உம்முடைய ஆவியானவர் இல்லாததன் நிமித்தம் ஆண்டவரே, அந்த இடங்களில பிசாசின் ஆவிகள், துரைத்தனத்தின் ஆவிகள், கடின இதயமுள்ள ஆவிகள் செயற்படுகிறதாக இருக்கிறது. ஆண்டவரே, ஒவ்வொரு சபைகளிலேயும் தெய்வீக தன்மை காணப்படும்படியாக, உமக்கு பிரியமான காரியங்களை செய்ய உம்மை நோக்கி பார்த்து இயேசு எப்படி வாழ்ந்து காட்டினாரோ அதே போல நாங்களும் வாழ்ந்து அந்த பரலோக பாக்கியத்தை அடைய
ஆண்டவரே, இப்படி தெய்வீகத்தன்மை இல்லாமல் வாழுகிற ஒவ்வொருவரையும் இந்த நேரத்தில் ஒரு முறை மன்னிக்கும்படியாக ஒவ்வொரு சபைகளிலேயும் உண்மை அறிகிற அறிவை, தெய்வீக தன்மையோடு பரிசுத்தத்தோடு வாழுகிற தன்மையை கொடுப்பீராக. பரிசுத்தம் இல்லாமல் நாங்கள் உம்மை தரிசிக்க முடியாது. நீர் பரிசுத்தர் பரிசுத்தர் என்று அறிக்கையிடுகிறோம். ஆண்டவரே, இறங்கும்படியாக இன்னைக்கு உம்மிடத்துல வருகிறோம். தாவீது பாவம் செய்த பொழுது உம்முடைய இரக்கத்தையும் கிருபையையும் வேண்டி ஜபித்தானே, அதே போல இப்படியான ஊழியக்காரர்கள், விசுவாசிகள் தெய்வீக தன்மையில உண்மையோடு முத்தமத்தோடும் உம்மிடத்துல விண்ணப்பம் பண்ண நீர் உதவி செய்யும்படியாக ஜபிக்கிறேன். ஆண்டவரே, இப்படியான பரிசுத்த ஆவியை அவர்களிடத்திலிருந்து எடுத்து போடாதபடி நிலவரமான ஆவியை அவர்கள் ஒவ்வொருவரிடத்திலே நீர் கொடுக்கும்படியாக, உற்சாகத்தின் ஆவியை கொடுக்கும்படியாக ஒவ்வொரு சபைகளுக்கும், பிரியமில்லாத ஒவ்வொரு சபைகளுக்கும் காகவும் ஜபிக்கிறேன். ஆண்டவரே, இரக்கத்தை வேண்டி நிற்கிறோம். இந்த நிகழ்ச்சியை நடத்தி கொண்டிருக்கிற லெஸ்லி ரீட்டா குடும்பத்துக்காக ஜபிக்கிறோம். ஆண்டவரே, அவர்களோடு கூட இருந்து இந்த கடைசி காலத்துல உம்முடைய ஆவியானவர் இந்த வார்த்தைகளுக்கூடாக இந்த கேட்கிற ஒவ்வொருவருடைய இருதயங்களை தொடும்படியாக, கடின இருதயங்களை சதியான இருதயங்களாக மாற்றும்படியாக, தெய்வீகத்தன்மை இல்லாத ஊழியங்களை மீண்டுமாக அந்த பரிசுத்த ஆவியானவரின் உதவியோடு தெய்வீக தன்மை உள்ள ஊழியங்களாக மாற்றும்படியாக ஜபிக்கிறேன். ஜனர்களுக்காக ஜபிக்கிறேன். அவருடைய கணவருக்காக, மகனுக்காக, மகளுக்காக, இந்த மகளுக்கு நீர் கொடுத்து வருகிற இந்த தீர்க்க தரிசன வசனங்களுக்காக, உம்முடைய வார்த்தையின் வெளிச்சத்திற்காக உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், தோத்தரிக்கிறோம், வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம். இந்த இணைப்பில் இணைந்திருக்கிற ஒவ்வொரு ஊழியக்காரர்களும் உம்முடைய வசனத்தில பலப்பட்டு தீமைகளுக்கு எதிர்த்து நின்று துரைத்தனங்கள், அதிகாரங்கள், பாராளுமன்றத்தில் பொல்லாத ஆவிகளுக்கு எதிர்த்து நிற்கிற பலனை உம்முடைய வார்த்தையின் மூலமாக எங்களுக்கு தந்திருக்கிறீர். கேட்கிற ஒவ்வொருவருடைய கண்களை, குருடான கண்களை திறக்கும்படியாக, ஆண்டவரே, மதங்களில் வாழுகிற மக்களுடைய குருடான கண்களை திறந்து இயேசு என்கிற ஒளியை அந்த ஒவ்வொரு கேட்கிற மக்களும் பெற்றுக்கொள்ள கிருபை செய்வீராக. அவருடைய இருதயங்களை மாற்றுவீராக. கடினமான இருதயங்களை சதையான இருதயமாக மாற்றுவீராக. ஒவ்வொரு ஊழியக்காரரையும் தைரியத்தோடு நாங்கள் இந்த ஊழியத்தை செய்ய பரிசுத்த ஆவியானவர் அந்த தைரியத்தை கொடுப்பீராக. ஒவ்வொருவரோடு நீர் கூட இருக்கிறதற்காக நன்றி. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறதற்காக நன்றி. துதி, கன, மகிமை ஒன்றான மெய்த்தேவனாகிய உமக்கே செலுத்தி, ஆண்டவரின் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒருவரையும் என்னுடைய இருதயத்தின் ஆழத்தில் இருந்து ஆசீர்வதித்து ஜபிக்கிறேன். எங்களை எப்பொழுது நேசிக்கிற நல்ல பிதாவே. ஆமீன், 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 ஆமேன், ஆமேன். எங்கள் ஜெபங்களை கேட்டது அவனுக்கு ஸ்தோத்திரம். நன்றி பாஸ்டர். கர்த்தர் உங்களோடும் மந்தியோடும் கூட இருந்து சகலதிலும் நன்மைக்கு ஏதுவாய் செய்து ஆசீர்வதித்து நடத்துவாராக. ஆமேன், ஆமீன். God bless you sister. God bless you everybody. ஆமேன். நாங்கள் டோலி சிஸ்டர் அவர்களை வரவேற்றுக் கொண்டு பிரைஸ் தி லார்ட். டோலி சிஸ்டர், நீங்க நொறுங்குண்ட, காயப்பட்ட, சிறைப்பட்ட, சிறுமைப்பட்ட, தரித்திரப்பட்ட இப்படிப்பட்ட மக்களுக்கு தேவனுடைய சுவிசேஷம் அறிவிக்கப்படவும், அவர்கள் ரட்சிக்கப்படவும், தேவனுக்குள்ளாக அவர்கள் ஆசீர்வதிக்கப்படவும் நீங்க ஜெபத்திலே வழி நடத்துங்க. ஆமேன், ஆமேன், ஆமேன். நன்றி, நன்றி இயேசுவே, நன்றி அப்பா. இந்த காலை நேரம் புதிதான நாளாக யாவருக்கும் ஆசீர்வதித்து கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறேன் அப்பா. உங்களை ஆண்டவரையே அறிந்து மறியாமல் இருக்கிறவர்கள் மத்தியில் நீங்க கிரியை செய்யறதாக அப்பனா இருக்கப்படியா நன்றி சாமி அப்பா. உங்களுடைய கிரியைகளை ஒவ்வொருதன் காணக்கூடியதாக ஆண்டவரே, பாவிகளை ரட்சிக்க வந்தவரே அப்பா, உங்களுடைய அன்பையை ஊற்றும்படியாக ஜெபிக்கிறேன் அப்பா. அப்பா, வியாதி உள்ளவர்களும் ஆண்டவரே, வழி தப்பி போனவர்கள் மத்தியிலும் நீங்க கிரியை செய்யறதாக உங்களுடைய வல்லமை ஒருபோதும் குறைந்ததில்லை ஆண்டவரே.
நல்லவர் ஆண்டவர், நல்லவர். நாங்க கேட்கறதுக்கு அதிகமாக எங்களுக்கு கிரியை செய்து உங்களோட வல்லமை இப்பொழுதும் சங்கமம் வானொலி நித்திய வெளிச்சத்தில் அப்பா உங்களோட வல்லமை தெரியப்படுத்தி புதிதான ஊழியக்காரங்களுக்கு கொண்டு சேர்த்து அப்பா பாவிகளையும் எங்கே இருந்த நாட்டுல இருந்து ஆத்மாக்களையும் ஆண்டவரே உங்களுக்குள்ள தாகமா இருக்கிற மக்களை கொண்டு சேர்க்கிற கிருபைகளுக்கு ஆண்டு முதலாவது நன்றி செலுத்துறேன் ஆண்டவரே. அப்பா நீங்க நல்லவர் ஆண்டவரே. அப்பா இயேசு கடலில் சீஷர்களோடு தூங்கின் பொழுது இயேசு படகிலிருந்து அலைகளை அடுத்தினபடியா அலைகளை அவர் நிறுத்தினார். அலைகளை அவர் இயேசுவின் நாமத்தினால அகன்று போன்று சொல்லி ஆண்டவரே அலைகளை அமைதியாக்கின தகப்பனே இப்பொழுதும் ஆண்டவரே எங்கள் தப்பி போற ஆத்மாக்கள் ஜீவியத்திலும் ஆண்டவரே அப்பா இத்தனை பேர்கள் ஆண்டவரே உங்களை அறிந்து ஆண்டவரே மனம் தளர்ந்து போயிருக்கிற மக்களுக்கு ஆண்டவரே அப்பா இங்கே போவ என்னத்தை செய்வோம் என்று தளர்ந்து போயிருக்கிற டிஸ்கரேஜாக இருக்கிற மக்களுக்கு ஆண்டவரே ஒரு பெரிதான அன்பை கொடுத்து அவர்களை அன்னைக்கும்படியாக ஜெபிக்கிறது அப்பா. ஜெபமே ஜெயம் என்று அப்பா உங்களோட வாக்கு தத்தை எங்களுக்கு அளித்த தகப்பனே சர்வ சிருஷ்டிக்கும் ஏமா நீரே ஆண்டவரே. அப்பா நீங்க எங்கள் இருதயத்திலுமே நாங்க போற்றுவதற்கு எங்களுக்கு இந்த சங்கமம் வானொலியை திறந்து கொடுத்து எத்தனையோ மக்கள் ஆண்டவரை இதை கேட்கும் பொழுது ஜெபத்துல ஜெயம் உண்டு என்று அந்த வல்லமையை கொடுத்த ஆண்டவரே உங்களை அறியாம இருந்தும் அறிந்தவர்களுக்கும் ஆண்டவரே பாவிகளையும் ரட்சிக்க வந்தவரே இப்பொழுது அந்த பாவிகளின் கண்களை திறக்கும்படியாக ஜெபிக்கிறேன் அப்பா. எத்தனை வயது போனவர்களுக்கு மத்தியில் ஆண்டவரே போய் கலங்கி போய் இருக்க மக்களை நீங்க வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவரை யாரும் இடத்தில் வாருங்க என்று சொன்ன வாக்கின்படி ஆண்டவரே அப்பா உங்களுடைய சத்தியத்தை அறிந்து கொள்வதற்கு அவங்களை கண்களை உங்களுடைய ஞானத்தை அன்பையும் கொடுத்து வழி நடத்தும்படியாக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. நீங்க அப்பா தேவாதி தேவன் அப்பா எங்களுக்குள்ள எங்கள் இருதயம் உங்களுக்கு ஆலயமாக்கி தந்த தகப்பனே இப்பொழுதும் வழி தப்பி போற பாவிகளை வழி தப்பி போனவர்களை நீங்க இன்றும் அணைக்கிற தகப்பனா இருக்கப்படியா நன்றி அப்பா. உங்களோட சமூகம் முன்பாக போக கடவுது ஆண்டவரே. உங்களோட சமூகத்தில் அவங்க உங்களை அறிந்து கொள்ளத்தக்கதாக உங்களோட பிரசனத்தை அவங்க ருசித்து பார்க்கத்தக்கதாக ஆண்டவரே என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும் நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று சொன்ன வாக்கு தத்துவத்தின்படி அப்பா இந்த மக்களுக்கு ஒரு பெரிதான இளைப்பாறுதலை கொடுக்கும்படி ஜெபிக்கிறேன் அப்பா. அவங்களால முடியாத காரியங்கள் ஒன்றுமே இல்லை. நீங்களே எங்களோட தகப்பன் அதுக்காக நன்றி செலுத்துறேன் அப்பா. நன்றி நன்றி நன்றி. நீங்க எங்கள் இருதயத்துல நாங்க சுத்தமா இருப்பதே உங்களோட சித்தமா இருக்குது அப்பா. அப்படி எங்கள் இருதயத்தில் ஆண்டவரே எல்லா மக்களும் உங்களை அறியக்கூடியத்தக்கதாக வழி தப்பி போற அவர்களுக்கு அன்பையும் உங்களுடைய இரக்கத்தையும் அன்பையும் அபிஷேகத்தையும் கொடுத்து வழி நடத்தும்படியாக ஜெபிக்கிறேன். யாவர் இந்த கால நேரத்துல வர்ற ஒவ்வொரு சிஸ்டர் பிரதர்ஸ் யாவரையும் அப்பா அவங்களை தேவையை சந்தித்து அவங்களே உங்களோட திரு ரத்தத்தினால கழுவி ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் நாங்கள் உங்களோட சமூகத்தை ஒரு புதிதான ஆவியவர்களாக உங்களோட சுத்தமான ஆவியை இன்னும் மதமாக எங்களுக்கு பலப்படுத்துறதுக்கு இவர்களையும் ஆண்டவரே உங்களோட சத்துவத்தினால நிறுத்தி நீங்க அவர்களுக்கு ஒன்றிலையும் இல்லாதவர்கள் போல இருப்பதற்கு உங்களோட பரிசுத்தமான ஆவியின் மூலமாக அவர்களை வழிநடத்தி கொண்டு வரும்படியாக ஜெபிக்கிறேன். பிரதர் லெஸ்லி சிஸ்டர் ரீட்டா செய்யற ஊழியங்களை அப்பா எவ்வளவு கஷ்டம் இல்லை எவ்வளவு டயர்டா இருந்தா கஷ்ட நஷ்டத்துல இருந்து தூக்கி எடுத்த தகப்பனே சங்கமம் வானொலி எங்களுக்கு நாங்க உங்களோட பதத்தடையில் வந்து எத்தனை பாவிகள் ரசிப்பதற்கு எங்களுக்கு தந்த இந்த ஜெப ஆவிக்கு நன்றி செலுத்துறேன் அப்பா. அப்படி ஜெபிக்கிறது எங்க போவது என்னத்தை எப்படி இருந்த என்ன ஜெபிக்கிறதுக்கு கற்றுக் கொடுத்த கிருபைகளுக்கு நன்றி செலுத்துறேன். சிஸ்டர் ஜெயநாத் பிரதர் லெஸ்லி மகேந்திரன் ஐயா இவங்க எல்லாரும் அப்பா உங்களோட கிருபையின் மூலமாக ரசித்தீங்க. அதன் மூலமாக எனக்கு முன்ன அதிகமாக ஜெபிப்பதற்கு கற்றுத்தந்த எல்லா விதமான அப்பா உங்களோட நன்மைகளுக்கு நான் நன்றி செலுத்துறேன் அப்பா. பாஸ்டர் நியமி காணி வருகிற நியமி லோகனுக்கான வருகிற அவர்களை வைங்க செய்யற ஊழியங்களை ஆசீர்வதிங்க
நாங்களும் மன தாழ்மையோடு அன்போடு நடப்பதற்கு எங்களுக்கு இன்னும் அதிகமாக உங்களோட அபிஷேகத்தை எங்களோட அன்பையும் கிருபையும் கொடுத்து நாங்க விசுவாசத்துல இருப்பதற்கு எங்களுக்கு இன்னும் அதிகமாக உங்களோட கிருபையை கொடுத்து எங்களை வழிநடத்தும்படியாக ஜெபிக்கிறேன். நீங்களே எங்களோட விசுவாசத்தை தொடக்கிறவரும் முடிக்கிறவருமா இருக்கிறீங்க. பிகினிங் அந்த எண்ட் ஆஃப் ஆர் ஃபைட் அதுக்கான நன்றி செலுத்துறேன். அப்ப இன்னும் அதிகமாக உங்களுடைய விசுவாசத்துல உங்களுடைய அன்பை நிலைத்திருக்கிறதுக்கு உங்களோட கிருபை அதிகமாக கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறேன். இந்த காலை நேரம் வேற ஒவ்வொருத்தரையும் ஒரு சித்தத்தின்படி நடத்துங்க. எங்களுக்கு ஜெபத்துக்கு ஜெயம் கொடுத்து எங்களை ஆசீர்வதித்து நடத்துகிற உங்களுடைய கிருபைக்கு நன்றி செலுத்தி எவரையும் ஆசீர்வதித்து இயேசுவின் நாமத்தின் மூலம் நன்றி இயேசுவே, நன்றி. ஆமேன், ஆமேன், ஆமேன். ஆமென். எங்கள் ஜெபங்களை கேட்டது அவனுக்கு ஸ்தோத்திரம். நன்றி சிஸ்டர். கர்த்தர் உங்களோடும் குடும்பத்தோடும் கூட இருந்து சகலத்திலும் நன்மைக்கு எதுவாய் செய்து முடிப்பாராக. ஆமென், ஆமென். நாங்க குணா பிரதர் அவர்களை வரவேற்றுக் கொண்டு பிரைஸ் லார்ட் பிரதர். பிரைஸ் லார்ட். நீங்கள் ஞானத்தையும் உணர்வையும் அருளும் ஆவியும் ஆலோசனையும் பலனையும் அருளும் ஆவியும் அறிவும் கர்த்தருக்கு பயப்படுற பயத்தையும் அருளும் ஆவியுமாய கர்த்தருடைய ஆவியானவர் சபைகளுக்குள்ளே மக்கள் பரிசுத்தவான்களுக்குள்ளே நீதிமான்களுக்குள்ளே சத்தியவான்களுக்குள்ளே இறங்க வேணும் என்று சொல்லி இந்த கடைசி காலத்திலே எல்லாருக்குள்ளும் அது ஆவியானவர் ஊற்றப்படுவார் என்று எழுதி இருக்கிறபடி ஊற்றப்பட கர்த்தர் உதவி செய்ய வேணும் என்று சொல்லி நீங்க ஜெபத்திலே வழி நடத்துங்க. அன்பின் பரலோக பிதாவே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஆகிய தேவனுடைய நாமத்திலும் எங்களுக்குள்ளே வாசம் பண்ணுகிற பரிசுத்த ஆவியானவரா இருக்கிற தேவனுடைய ஒத்தாசையோடும் உங்களுடைய சமூகத்துல வந்து நிற்கிறோம். ஆண்டவரா, சத்திய ஆவியாகிய தேவன் வருகிற பொழுது அவர் சகல சத்தியத்துக்குள்ளும் உங்களை நடத்துவார் என்று சொல்லி அவர் தானாய் பேச மாட்டார், என்னிடத்துல இருந்து எடுத்து சொல்லுகிறதுனால் என்னை மகிமைப்படுத்துவார் என்று சொல்லி தேவனுடைய திட்டத்தின்படி பரிசுத்த ஆவியானவர் இறங்கி வந்தவரே உம்மை துதிக்கிறோம், சோதரிக்கிறோம். ஆண்டவரே, இப்பொழுதும் பிதாவாகிய தேவன் நீங்க திட்டம் பண்ணினீங்க, குமாரனாகிய தேவன் செய்து முடித்தீங்க, பரிசுத்த ஆவியான தேவன் பாதுகாத்து கொண்டிருக்கிறீங்க என்பதை ஆண்டவரே ஒவ்வொரு தேவ மனிதர்களும் தேவ பிள்ளைகளும் உணர்ந்து கொள்ள வேண்டும் என்று நாங்க செபிக்கிறோம். ஆண்டவரே, சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவான் என்று சொன்ன உம்முடைய வசனத்தின்படி இதோ தகப்பனே, உம்முடைய இரத்தத்தினால் கழுவப்பட்டு உம்மை விசுவாசித்து ஏற்றுக்கொண்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் பாதுகாக்கிற பரிசுத்த ஆவியான தேவனே, இதோ இந்த காலை வேளையிலும் ஆண்டவரே ஒவ்வொரு சபைகளுக்காக நாங்கள் செபிக்கிறோம், ஒவ்வொரு சத்தியவான்களுக்காக நாங்கள் செபிக்கிறோம், ஒவ்வொரு ஊழியக்காரர்களுக்காக நாங்கள் செபிக்கிறோம், ஒவ்வொரு தேவ குடும்பங்களுக்காக நாங்கள் செபிக்கிறோம். ஐயா, பரிசுத்த ஆவியானவர் அன்றி ஒருவனும் இயேசுவை கர்த்தர் என்று அறிக்கை பண்ண மாட்டான் என்று சொன்ன உம்முடைய வசனத்தின்படி இயேசுவை அறிக்கை பண்ணுகிற ஒவ்வொரு மனிதர்களுடைய இருதயங்களும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஆண்டவரே உணர்வுள்ளதாய் மாற்றப்படுவதாக நாங்கள் செபிக்கிறோம். ஐயா, நாங்கள் செய்கிறதும் ஆண்டவரே நாங்கள் சொல்லுகிறதும் கர்த்தாவே வேத வசனத்தை பிரசங்கிக்கிறதும் எங்களிடத்துல காணப்படுகிறதா என்கிற உணர்வை புரிந்து கொள்ளுகிற கிருபைகளை தருவீராக செபிக்கிறேன். ஐயா, ஆண்டவரே வேத வசனம் தெரியும் அண்டு ஆண்டவரே பலிபீடத்துல நின்று சொல்லாம கர்த்தாவை செய்கிறேனா என்பதை உணர்ந்து கொள்ளத்தக்கதான அந்த உணர்வை தரும்படியாக நான் செபிக்கிறேன். ஐயா, இருதயத்துல கர்த்தாவை இருக்கிறதான மதியினங்களையும் இருதயத்துல இருக்கிறதான கடினங்களையும் உடைத்து கர்த்தருடைய ஆவியான ஒரு ஒவ்வொருவரோடும் இடைப்படும்படியாக நாங்க செபிக்கிறோம். ஐயா, சபையில கர்த்தாவை நடக்க வேண்டிய விதத்துல சபை நடத்தப்பட வேண்டிய விதத்துல ஒவ்வொரு சபைகளும் காணப்பட கர்த்தர் உதவி செய்யும்படியாக நாங்க செபிக்கிறோம். ஐயா, ஆண்டவரே எங்களுக்கு முன்பாக நீர் வைத்திருக்கிற நியாய தீர்ப்பை நாங்கள் அறிந்து கொண்டு நம்மை நாமே நிதானித்து அறிந்தால் நியாயம் தீர்க்கப்படும் என்று சொன்ன உம்முடைய வசனத்தின்படி ஆண்டவரே ஒவ்வொருவரும் நான் இந்த வசனத்துக்கு கீழ்ப்படுகிறேனா என்கிறதை உணர்ந்து கொள்ளத்தக்கதான அந்த உணர்வுள்ள இருதயத்தை தரும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். ஐயா, பரிசுத்த ஆவியானவர் ஒவ்வொருவர் மேலும் அளவில்லாம ஊற்றப்படுவீராக செபிக்கிறேன். ஐயா, ஞானத்தையும்
உணர்வையும் அருளும் ஆவியும், ஆலோசனையையும் பலனையும் அருளும் ஆவியும், அறிவையும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தையும் அருளும் ஆவியும் ஆகிய கர்த்தருடைய ஆவியானவரும் இதோ ஒவ்வொருவர் மீதும் அசைவாடும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. ஒவ்வொரு சபைகளிலும் அசைவாடும்படியாக செபிக்கிறேன் ஐயா. தேவனுடைய திட்டத்துக்கும் தேவனுடைய நோக்கத்துக்கும் தக்கதாக ஒவ்வொருவரும் மனம் திரும்பி கர்த்தாவே மாற்றங்களை கொண்டு வரத்தக்கதாக, விட்டு கொடுக்கத்தக்கதாக உதவி செய்யும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. சபையில கர்த்தாவைக்கு தங்களை கடினப்படுத்தி தேவனுடைய ஆவியானவரை தூக்கப்படுத்தி கொண்டிருக்கிற பொல்லாத இருதயங்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால உடைந்து நொறுங்குவதாக நான் செபிக்கிறேன் ஐயா. தேவ சத்தியத்தை பேச விடாதபடிக்கு மனுஷ சத்தங்களை ஆண்டவரே உருவாக்கி வைத்திருக்கிற சபைகள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால உடைந்து நிர்மூலமாக்கப்பட்டு கர்த்தருடைய ஆவியினாலே நடத்தப்படுவதாக செபிக்கிறேன் ஐயா. மனித ஆதிக்கங்கள் உடைந்து விழுவதாக, மனித பெருமைகள் உடைந்து விழுவதாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் செபிக்கிறேன் ஐயா. சத்தியவான் எவனும் என் சத்தத்தை கேட்கிறான் என்று சொல்லுகிறபடி ஆண்டவரே சத்தியவான்கள் ஒருவரை ஒருவர் கனம் பண்ணத்தக்கதாக, சத்தியவான்கள் ஒருவரை ஒருவர் தாங்கத்தக்கதாக, சத்தியவான்கள் ஒருவரை ஒருவர் தூக்கி விடத்தக்கதாக, சத்தியவான்கள் ஒருவரை ஒருவர் கர்த்தாவே தேவனுடைய பிள்ளைகளாக நடந்து கொள்ளத்தக்கதாக ஒவ்வொருவருடைய கண்களும் திறக்கப்படுவதாக நான் செபிக்கிறேன் ஐயா. ஒவ்வொரு சபைகளும் விடுவிக்கப்படுவதாக செபிக்கிறேன் ஐயா. சத்துருவானவனுக்கு அந்த இடத்துல இடம் கொடுக்காதபடிக்கு, சத்துருவானவருடைய கிரியைகளை அங்கே சபைக்குள்ளே வைத்திருக்காதபடிக்கு, சத்துருவானவருடைய திட்டத்துக்கு தங்களை ஒப்பு கொடுக்காதபடிக்கு, தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்தை கேட்கிற ஜனங்களாக தாங்களும் நிற்கிறவர்களையும் மாற்றத்தக்கதாக ஆண்டவரே வேத வசனத்துக்கு கீழ்ப்படுகிற கிருபைகள் காணப்படுத்தும் நான் செபிக்கிறேன் ஐயா. பரிசுத்த ஆவியானவர் ஆளுகை செய்வீராக. பூமியானது ஒழுங்கின்மையும் வறுமையுமாய் இருந்தது, ஆழத்தின் மேல் இருண்டிருந்தது. தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி ஒழுங்குபடுத்தினது போல இதோ சபைகளுக்குள்ளே ஒரு ஒழுக்கங்கள் காணப்படட்டும் ஐயா. போதகர்மார்கள் கர்த்தாவே ஊழியக்காரர்கள் மூப்பர்கள் ஆண்டவரே விசுவாசிகள் என்று சொல்லி ஒவ்வொருவரும் கர்த்தாவே ஒழுங்கும் கிரமமாக சபையை நடத்தி கர்த்தாவே உம்முடைய தேவ அன்பினால் நிறைந்திருக்க உதவி செய்யும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. பெருமையான குணங்களை அகற்றுவீராக, உயர்வு தாழ்வுகளை அகற்றுவீராக ஆண்டவரே. தகப்பனை வேண்டாத கிளவிகள் பேச்சுகளை அகற்றுவீராக. சத்தியத்தை பேசி நடக்கிற சபைகளாக, சத்தியத்திலே நடக்கிற சபைகளாக ஆண்டவரே என் பிள்ளைகள் சத்தியத்திலே நடக்கிறார்கள் என்கிற சந்தோஷம் உமக்கு வரத்தக்கதாக ஒவ்வொரு சபைகளும் சத்தியத்திலே நடந்து வர கர்த்தர் உதவி செய்வீராக செபிக்கிறேன் ஐயா. பக்க வழியாய் நுழைந்திருக்கிற கள்ள சகோதரர்கள் இயேசுவின் நாமத்தினால மனம் திரும்பட்டும் என்று செபிக்கிறேன் ஐயா. கலைகளாய் கிடக்கிற கர்த்தாவே சத்திய வார்த்தைகளை கலைகளாய் மாற்றி வைத்திருக்கிற கர்த்தாவே சகோதரர்கள் இயேசுவின் நாமத்தினால மனம் திரும்பி பிடுங்கி எறியப்பட்டு கர்த்தாவே தேவ ஜனங்களாய் மாற்றப்பட உதவி செய்வீராக செபிக்கிறேன் ஐயா. பாகால்களுக்கு முழங்கால் மடக்காத சகோதரர்கள் பெருகுவார்களாக செபிக்கிறேன் ஐயா. சத்தியத்தை சத்தியமாய் பேசுகிற ஊழியக்காரர்கள் எழும்புவார்களாக செபிக்கிறேன் ஐயா. தேவனுடைய நாமம் மகிமைப்படத்தக்கதாக ஒவ்வொரு சபைகளுக்குள்ளும் குடும்பங்களுக்குள்ளும் தேவ ஆவியானவர் அசைவாடி ஒழுங்குபடுத்தி ஆண்டவரே உம்முடைய வருகைக்கு ஆயத்தம் உள்ளவர்களாய் நிற்க உதவி செய்யும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே உம்முடைய நாமத்தினால பிசாசுகளை துரத்தினோம், ஆண்டவரே உம்முடைய நாமத்தினால அற்புதங்களை செய்தோம், ஆண்டவரே உம்முடைய நாமத்தினால ஆண்டவரே அநேக அடையாளங்களை செய்தோம் என்று சொல்லுகிற பொழுது நான் உங்களை அறியேன் என்று சொல்லாதபடிக்கு ஆண்டவரே நீர் அறியத்தக்கவர்களாக நாங்கள் நடக்க எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீர் கிருபை பாராட்டும்படியாக நான் செபிக்கிறேன் ஐயா. எங்கள் ஒவ்வொருவருடைய மனக்கண்களையும் திறப்பீராக, எங்கள் ஒவ்வொருவருக்குள்ளும் சார்ந்த குணங்கள் உண்டாவதாக. ஆவியின் கனியாகிய அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், சாந்தம், விசுவாசம், இச்சையடக்கங்கள் ஒவ்வொருவருக்குள்ளும் காணப்பட்டு கர்த்தாவே ஆண்டவரே பிசாசின் கிரியைகளை அகற்றி தேவனுடைய ஆவியானவருடைய குணங்களோடு ஒவ்வொருவரும் காணப்பட கர்த்தர் உதவி செய்யும்படியாக ஒவ்வொருவரையும் ஒப்புக் கொடுக்கிறேன் ஐயா. கர்த்தருடைய ஆவியானவர் தாமே ஆளுகை செய்வீராக.
உம்முடைய கருத்துல ஒப்பு கொடுக்கிறோம். இப்பொழுதும் சங்கமும் ஊடகத்துக்காக செபிக்கிறோம் ஐயா. இந்த ஊடகத்தின் ஊடாக சொல்லப்படுகிறதான தேவ செய்திகள், தேவ ஆராதனைகள், பாடல்கள், ஆண்டவரே ஜெபங்கள் ஒவ்வொன்றும் கர்த்தாவே நீர் கேட்கிறவரும் கவனிக்கிறவருமா இருக்கிறவரும். இதோ கர்த்தர் தாமே மகிமைப்படுவீராக. இந்த ஊடகம் என்ன அநேக இடங்களுக்குள்ளே பிரவேசித்து என்ன அநேக வீடுகளுக்குள்ளே மாற்றங்களை கொண்டு வரட்டும் நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே அதற்கு பொறுப்பா இருக்கிற லெஸ்லி என்ன குடும்பத்துக்காக நாங்க உம்மை நோக்கி பார்க்கிறோம் ஐயா. எண்ணம் அவர்களை கர்த்தர் தாமே பயன்படுத்துவீராக, ஆசீர்வதிப்பீராக, பலப்படுத்துவீராக, தைரியப்படுத்துவீராக செபிக்கிறேன் ஆண்டவரே. அது மாத்திரமல்ல, அவர்களை கொண்டு எண்ணம் கர்த்தர் வைத்திருக்கிற திட்டங்கள் நிறைவேறட்டும் என்று செபிக்கிறோம் ஆண்டவரே. அது மாத்திரமல்ல, ஜேனஸுக்காகவும் அவங்க குடும்பத்துக்காகவும் உம்மை நோக்கி பார்க்கிறேன் ஆண்டவரே. எத்தனை கிருபைகள், எத்தனை இரக்கங்கள், எத்தனை மன்னிப்புகள், எத்தனை தயவுகள் என்று அனுதினமும் பாராட்டுகிற தேவனாகிய கர்த்தாவே, இதோ கர்த்தாவே இந்த குடும்பத்தின் மீது உம்முடைய கரம் தொடர்ந்து காணப்படுவதாக. இந்த குடும்பத்துக்கு விரோதமாய் எழும்பி நிற்கிற எல்லா அந்தகாரத்தின் வல்லமைகளும் நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால உடைந்து நிர்மூலமாக்கப்படுவதாக. திடன் கொள்ளண்டு சொல்லுகிற உம்முடைய வசனத்தின்படி கர்த்தாவே, எண்ணம் தைரியமாய் உம்முடைய வார்த்தைகளை பேச பலப்படுத்துவீராக செபிக்கிறேன் ஆண்டவரே. குடும்பத்துல தேவ சமாதானமும் தேவ சந்தோஷங்களும் நிறைவாய் இருப்பதாக செபிக்கிறேன் ஆண்டவரே. இதோ எங்களோடு கூட உம்முடைய சமூகத்தில் இணைந்து உம்மை துதிப்பதற்காக, உம்முடைய நாமத்தை உயர்த்துவதற்காக, உம்மிடத்துல வேண்டுதல் செய்வதற்காக வந்திருக்கிற ஒவ்வொரு குடும்பத்தையும் உம்முடைய கருத்துல ஒப்புக் கொடுக்கிறேன் ஐயா. ஆவியானவர் அசைவாடுவீராக, ஒழுங்குபடுத்துவீராக. ஆண்டவரே, நாங்கள் நடக்க வேண்டிய தூரம் என்ன அதிகமா இருக்கிறது என்பதை புரிந்து கொண்டு ஆண்டவரே, இந்த உலகத்தின் கேடுகளுக்கு தப்பி திவ்ய சுபாவத்துக்கு பங்குள்ளவர்களாக பொருட்டு மகா மேன்மையும் அருமையுமான வாக்கு தத்தங்கள் அவைகளினாலே நமக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்ன உம்முடைய வசனத்தை பிடித்து கொண்டு ஒருவரை ஒருவர் தாங்கி ஆண்டவரே நாங்கள் நடந்து வர எங்கள் ஒவ்வொருவருக்கும் பலனும் கிருபையும் தந்து எங்களை வழிநடத்தும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. சகோதரர்களாக, சகோதரிகளாக, பரிசுத்தவான்களாக, தேவதாசர்களாக இணைந்து தொடர்ந்து பயணிக்க உதவி செய்யும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. இன்னும் ஒரு விஷயம், உம்முடைய சமூகத்துல நாங்கள் கூடி வந்து உம்மை நோக்கி பார்க்கும் வரைக்கும் ஆண்டவரே, உங்களுடைய அன்பும் இரக்கமும் கிருபையும் தயவும் பாதுகாப்பும் எங்கள் ஒவ்வொருவரோடும் கூட இருந்து எங்களை ஆசீர்வதித்து வழிநடத்தட்டும் என்று எங்கள் ஆண்டவரும் இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவாகிய தேவனுடைய நாமத்திலும் எங்களுக்குள்ளே வாசம் பண்ணுகிற பரிசுத்த ஆவியானவராயிருக்கிற தேவனுடைய ஒத்தாசையோடும் ஜெபம் கேட்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன். எங்கள் ஜெபங்களை கேட்டது உனக்கு ஸ்தோத்திரம். நன்றி பிரதரம். நீங்கள் கைவிட்டு செய்யும் காரியங்கள் ஒவ்வொன்றையும் கர்த்தர் ஆசீர்வதித்து வாய்க்க பண்ணி வழி நடத்துவாராக. ஆமேன் ஆமேன். அப்படியே கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் வழி நடத்துவாராக. நாங்கள் ஐரின் அவர்களை வரவேற்றுக் கொண்டு பிரைஸ் லார்ட் ஐரின். பிரைஸ் லார்ட். நீங்கள் சாத்தான் வெள்ளம் போல வந்தாலும் சத்திய ஆவியானவர் அங்கு கொடியேற்றுவார் என்ற அந்த விசுவாசம் எங்கள் இலங்கை மக்கள் மத்தியிலே, அங்கு குடும்பங்கள் மத்தியிலே, திருச்சபைகள் மத்தியிலே கடந்து வர வேண்டும் என்று சொல்லி நீங்கள் ஜெபத்திலே வழி நடத்துங்கள். எங்கள் தேசத்திலே இந்த போத வஸ்துகள் ஒளிந்தால் அங்கு பாதைகள் எல்லாம் தெளிவாகும் என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். ஏனென்றால் போதை வஸ்துனாலே அங்கு விபத்துக்கள், ரோட்டுக்கள்ல சரியாக போக முடியாது. அப்படிப்பட்ட அநேக காரியங்கள், பாதை அங்கு தெளிவில்லாமல், பாதையிலே வெளிச்சம் இல்லாமல் இருக்கிற இந்த மக்களுக்கு ஒரு வெளிச்சம் வரும்படி நீங்க ஜெபத்திலே வழி நடத்துங்க. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. அப்பா மக்களான குடி ஸ்தோத்திரங்கள் ஆண்டவரே. அப்பா அந்த நேரத்துக்காய் நன்றி ராஜாவே. இந்த நிமிஷம் வரையிலும் தேவன் எங்கள் ஒவ்வொருவரையும் பாதுகாத்து வழி நடத்தி வந்த கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறேன் தகப்பனே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கத்தாவே நன்றி ராஜாவே. அப்பா ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. சுவாமி கத்தாவே, எங்களுடைய இலங்கை தேசத்தை மது கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா உம்முடைய ஆவியானவருடைய கத்தாவே அப்பா பிரசன்னம் கத்தாவே. அப்பா உம்முடைய கத்தாவே உம்முடைய பிரசன்னம் இந்த இலங்கை தேசத்தின் மீது இறங்கும்படியா செபிக்கிறேன் ஆண்டவரே. உம்முடைய வல்லமை இறங்கும்படியா செபிக்கிறேன் ஆண்டவரே. ஒவ்வொருவர் மேலும் உம்முடைய வல்லமை இறங்கட்டும் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா ஒவ்வொருவரையும் தேவன் நீங்க ஆளுகை செய்யும்படியா செபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இனங்களுக்கு இடையே நல்ல சமாதானத்தை தேவன் கொடுக்கும்படியா செபிக்கிறேன் ஆண்டவரே.
ஆண்டவரே அப்பா ஒவ்வொருவருக்கும் நல்ல கர்த்தாவே அப்பா வழிகாட்டியா இருக்கும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அவர்களுக்கு வேண்டிய அப்பா நல்ல பாதைகளை தேவன் நீங்க அவங்களுக்கு காட்டும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே அப்பா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இலங்கை தேசத்திலே இருக்கிற எல்லா குறைவுகளையும் தேவன் நிறைவாக்கும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. போதை வஸ்துக்கு அடிமைப்பட்டு இருக்கிற அப்பா ஆண்கள் பெண்கள் கர்த்தாவே வாலிப பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் அது கரத்திலே ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே அப்பா. இந்த நாட்களிலே பெண்கள் அதிகமாக அப்பா குடிக்க ஆரம்பித்திருக்கிறாங்க தகப்பனே அப்பா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இப்படியான பிள்ளைகளை எல்லாம் தேவன் நீங்க தொடும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே அப்பா. அந்த போதை வஸ்துக்களை தயாரிக்கிறவர்கள் விற்பனை செய்கிறவர்கள் ஒவ்வொருவரும் மனம் திரும்ப தேவன் உதவி செய்ய தகப்பனே அப்பா. அவங்களுடைய இருதயங்களில் எல்லாம் தேவன் நீங்க பேசும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே அப்பா. அந்த போதை வஸ்தை அறிந்து விட்டு கர்த்தாவே அப்பா வாகனங்களை ஓட்டுகிறவர்கள் கர்த்தாவே அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அநேக ஆக்சிடென்ட்கள் கர்த்தாவே அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே அப்பா. போன சனிக்கிழமை ஆண்டவரே ஒரு சகோதரனை அடித்து கர்த்தாவே அப்பா குற்றுயிரும் கொலையுருமாக போட்டுட்டு ஓடிட்டாங்க ஆண்டவரே. ஆனாலும் 2 சிறு குழந்தைகளை வச்சுக்கொண்டு அந்த தாய் படுகிற வேதனை கர்த்தாவே அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கர்த்தாவே நீங்க மாத்திரம் அறிவிங்க ராஜாவே அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே அப்பா. கோமா நிலைக்கு சென்றிருக்கிற அந்த மகனுக்கு தேவன் பரிபூர்ண சுகத்தை கொடுக்க போறதுக்காய் நன்றி செலுத்துகிறேன் தகப்பனே. இப்படியாய் கர்த்தாவே தேசம் முழுவதும் கர்த்தாவே அநேக ஆக்சிடென்ட்கள் கர்த்தாவே அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே அப்பா. அந்த மத்திய மலைநாட்டு பிரதேசங்களில் எல்லாம் சிறிய ரோடு ஆண்டவரே. ஆனாலும் கர்த்தாவே அதிலே நான் முந்தி நீன் முந்தி என்று ஓடி கர்த்தாவே அநேக விபத்துக்கள் ஏற்படுகிறது கர்த்தாவே அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இப்படியான விபத்துக்கள் எல்லாம் இந்த குடி போதையில ஓட்டுகிறதுனாலே கர்த்தாவே அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. வாகனம் ஓட்டுகிறவர்கள் ஒவ்வொருவரையும் அது கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. அவங்களுக்கு நல்ல சிந்தனைகளை தேவன் நீங்க கொடுக்கும்படியா ஜெபிக்கிறேன். நல்ல ஞானத்தை கொடுங்க தகப்பனே. அவர்களுக்கு வருகிற தூக்கத்தின் ஆவியெல்லாம் தேவன் எடுத்து போடும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. தேசத்திலே அநேக கொலைகள் கர்த்தாவே அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே அப்பா. அந்த நாட்களிலே அநேகருக்கு வேலை இல்லை, பொருளாதார காரியங்களே விழுந்து போய் கிடக்கிறபடியால் கர்த்தாவே அப்பா திருடு கொள்ளை கர்த்தாவே கொலை என்று அதிகரித்து கொண்டே இருக்கிறது கர்த்தாவே. கடந்த வாரத்துல 2 அப்பா வயோதிபர்களை கொலை செய்திருக்கிறாங்க தகப்பனை நகைகளை பறிக்கிறதுக்காக கர்த்தாவே. இப்படியாய் அநேக கொலைகள் நடந்து கொண்டிருக்கிறது கர்த்தாவே அப்பா. தேசத்தை பாதுகாத்து கொள்ளுங்க தகப்பனே அப்பா ஸ்தோத்திரம். இப்படி செய்யற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய இருதயத்திலும் தேவன் நீங்க மாத்திரம் பேச முடியும் ஆண்டவரை. நீங்க அவங்களுக்கு உணர்த்துங்க தகப்பனே. இதெல்லாம் தவறான காரியங்கள் என்று அவர்கள் உணரத்தக்கதான நல்ல சிந்தனைகளை அவர்களுக்கு கொடுக்கும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே அப்பா. ஒரு உயிரண்டா அவ்வளவு சாதாரணமாக அவர்கள் நினைத்து விடுறாங்க தகப்பனே அப்பா. அப்படியான எண்ணங்களை எல்லாம் தேவன் நீங்க எடுத்து போடும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. விசேஷமாய் வாலிப பிள்ளைகளை தேவன் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. இந்த போதை வஸ்துக்கு அடிமைப்பட்டு கர்த்தாவே அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அநேக கற்பழிப்புகள் கர்த்தாவே அப்பா. சிறு குழந்தைகளை எல்லாம் கர்த்தாவே அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரை நாசப்படுத்தி கொண்டு இருக்கிறாங்க தகப்பனே. பாடசாலையிலே அப்பா விற்பனை செய்யறாங்க தகப்பனே. இப்படியான காரியங்கள் எல்லாம் தேவன் நீங்க எடுத்து போடும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே அப்பா. ஆசிரியர்களும் இதற்கு உடந்தையாக இருக்கிறாங்க தகப்பனே. இப்படியான காரியங்கள் தேசங்களிலே பாடசாலைகளிலே அப்பா பிள்ளைகள் அப்பா நல்ல போதனைகளை கேட்டு வளர வேண்டிய அந்த இடங்கள் பரிசுத்தமா இருக்க தேவன் நீங்க உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே அப்பா. ஒவ்வொரு ஆசிரியர்களையும் கர்த்தாவே அப்பா உம்முடைய இரத்த கோட்டைக்குள்ளாக மூடிக்கொள்ளுங்க. அவங்களுக்கு நல்ல ஞானத்தை கொடுங்க. இப்படியான காரியங்கள் செய்யாதபடிக்கு இதனால இந்த மாணவர்கள் கெட்டு சீரழிந்து போகிறார்களே என்று நினைத்து கர்த்தாவே அப்பா அவர்கள் சரியான நடவடிக்கைகள் தீர்மானங்கள் எடுக்க தேவன் உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. நன்றி நன்றி தகப்பனே அப்பா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே அப்பா. அந்த தேசத்திலே கர்த்தாவே உம்முடைய வார்த்தைகள் அப்பா ஒவ்வொருவருக்கும் சென்றடைந்து கர்த்தாவே அப்பா ஒவ்வொரு பிள்ளைகளும் ரட்சிப்படைய தேவன் நீங்க உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே அப்பா. உம்மை அறியாத ஜனங்களுக்கு உம்முடைய வார்த்தைகள் சென்றடைய தேவன் வழி வாசல்களை திறந்து கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே அப்பா. அந்த இங்க இருக்கிற திருச்சபைகள் எல்லாம் உமது கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன்
ஜெபிக்கிறேன் ஆண்டவரே அப்பா. உம்முடைய அன்பின் அபிஷேகத்தால் நிரப்புங்க தகப்பனே. ஒவ்வொரு ஊழியக்கார பிள்ளைகளையும் தேவன் பயன்படுத்துங்க தகப்பனே அப்பா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே அப்பா. இந்த நாட்களில் ஊழியங்கள் வியாபாரமாக மாறி இருக்கிறது கர்த்தாவே அப்பா. இது எல்லாவற்றையும் தேவன் நீங்க மாத்திரம் மாற்ற முடியும் ஆண்டவரே. உம்மால் கூடாத காரியம் எதுவும் இல்லை ஆண்டவரே. எல்லா திருச்சபைகளையும் தேவன் உம்முடைய அபிஷேகத்தால் நிரப்பி கர்த்தாவே உண்மையும் உத்தமமாய் ஊழியம் செய்யற ஊழியக்காரர்கள், மிஷனரிகள், சுவிசேஷ ஊழியர்களை தேவன் நீங்க எழுப்பும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே அப்பா. அவர்களுக்கு நல்ல வழி வாசல்களை தேவன் நீங்க திறந்து கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே அப்பா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இலங்கை தேசத்துல இருக்கிற அந்நிய ஜனங்களுக்கு கர்த்தாவே அப்பா ஒரு முன்மாதிரியா இருக்க கர்த்தாவே அப்பா ஒவ்வொரு விசுவாச பிள்ளைகளையும் தேவன் நீங்க பயன்படுத்தும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. விசுவாச பிள்ளைகளை கொண்டு கர்த்தாவே அப்பா அந்த அந்நிய ஜனங்களை ரட்சிக்க தேவன் உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. யாருக்கெல்லாம் சுவிசேஷம் அறிவிக்கிறோமோ அவங்க எல்லாரும் இடத்திலே கடந்து வர தேவன் நீங்க கிருபை செய்யும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே அப்பா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இலங்கை தேசத்தை தேவன் நீங்க பொறுப்படுத்திக் கொள்ளுங்க, ஆசீர்வதிங்க தகப்பனே அப்பா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே அப்பா. இதுல இங்க இருக்கிற எல்லா பொல்லாத விக்கிர கட்டுகளையும் தேவன் அந்த தோப்புகளை அழித்து போடும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே அப்பா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. மத குருமார்கள் கர்த்தாவே அப்பா, பூசாரிமார்கள் கர்த்தாவே இவங்க எல்லாரும் ரட்சிக்கப்படணும் ஆண்டவரே அப்பா. உண்மை அறிந்து கொள்ளணும், நீரே மெய்யான தேவன் என்று அவர்கள் அறிந்து கொள்ள தேவன் உதவி செய்யுங்க ஆண்டவரே அப்பா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. சுவாமி நன்றி ராஜாவே. தேசத்திலே ஒரு எழுப்புதலை தேவன் கொண்டு வரும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. இலங்கை தேசத்தின் தலைவருக்கு அநேக பிரச்சனைகள் கர்த்தாவே அப்பா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இது எல்லாவற்றையும் மாற்றி போடுங்க. தேசத்தின் தலைவர்களை கர்த்தாவே நீங்க ரட்சிப்புக்குள்ளாய் கொண்டு வாங்க கர்த்தாவே. அவங்க நல்ல தீர்மானங்களை எடுக்க உதவி செய்யுங்க, அதை நடைமுறைப்படுத்த அப்பா நீங்க கிருபையை கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே அப்பா. இலங்கை தேசத்திலே கர்த்தாவே நல்ல கால நிலைகளை கொடுங்க தகப்பனே அப்பா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தேசத்துல இருக்கிற அப்பா விலைவாசிகள் எல்லாம் கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்க தேவன் நீங்க உதவி செய்யும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அன்னாடம் உழைத்து சாப்பிடுகிற பிள்ளைகள் அநேகர் வேலை இல்லாமல் கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறாங்க தகப்பனே. அவர்களுக்கு எல்லாம் வேலை வாய்ப்புகளை தேவன் ஆயத்தப்படுத்தி கொடுக்கும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. வாலிப பிள்ளைகள் படித்து விட்டு வேலை இல்லாமல் அநேகர் இருக்கிறாங்க தகப்பனே. அவங்க எல்லாருக்கும் வேலை வாய்ப்புகளை ஆயத்தப்படுத்தி கொடுங்க தகப்பனே அப்பா. இப்படியான வேலை கிடைக்காத பட்சத்திலே கர்த்தாவே அப்பா டிப்ரெஷன் ஆகி கர்த்தாவே அவங்க தற்கொலை வரைக்கும் போயிடுறாங்க ஆண்டவரே அப்பா. அப்படியான தற்கொலை ஆவியலை எல்லாம் தேவன் தேசங்களில இருந்து எடுத்து போடும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே அப்பா. இலங்கை தேசத்தையும் ஜனங்களையும் உம்மது கரத்திலே ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் ஆண்டவரே அப்பா. தேவன் இந்த தேசத்திலே எழுப்புதலை கொண்டு வாங்க, இந்த தேசத்தை உமது இரத்த கோட்டைக்குள்ளாக மறைத்து கொள்ளும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. எல்லா குறைவுகளையும் நிறைவாக்கி ஆசீர்வதிக்கும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே அப்பா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உங்களுடைய சங்கமம் ஊடகத்தையும் அது கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. இதுல ஊழியம் செய்யற ஒவ்வொரு பிள்ளைகளையும் அவங்களுடைய குடும்பங்கள், பிள்ளைகள், பேர பிள்ளைகள், மருமக்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கும்படியா ஜெபிக்கிறேன். இந்த இணைப்புக்கு என்னென்ன காரியங்கள் தேவையா இருக்கிறதோ கர்த்தாவே எல்லா காரியங்களையும் தேவன் நீங்க நிறைவேற்றி கொடுக்கும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே அப்பா. ஸ்தோத்திரம். இந்த இணைப்பினூடாக அநேக பிள்ளைகள் ரட்சிக்கப்பட தேவன் உதவி செய்ய தகப்பனே. இந்த இணைப்பிலும் கூட வந்து அநேக பிள்ளைகள் ஜெபிக்கத்தக்கதான கர்த்தாவை கிருபையை கொடுக்கும்படியா ஜெபிக்கிறேன். ஒவ்வொரு பிள்ளைகளுடைய இருதயத்திலும் தேவன் நீங்க பேசுங்க தகப்பனே அப்பா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இதுவரை ஜெபித்தவர்கள் இனி வந்து ஜெபிக்கிறதான ஒவ்வொரு பிள்ளைகளையும் தேவன் நிறைவாய் ஆசீர்வதிக்கும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. இதை வழி நடத்துகிற சகோதரி, அவங்களுடைய கணவர், 2 பிள்ளைகளையும் அது கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். அவங்களுடைய தேவைகள் எல்லாவற்றையும் தேவன் நிறைவாய் சந்தித்து கொடுக்கும்படியா ஜெபிக்கிறேன். இன்னும் சொல்ல முடியாத எத்தனையோ தேவைகளோடு இருப்பாங்க ராஜாவை. எல்லா காரியங்களையும் தேவன் நீங்க நிறைவேற்றி கொடுக்கும்படியா ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் தேவன் நிறைவாய் ஆசீர்வதிங்க தகப்பனே அப்பா. மட்டுமா என்னை வழி நடத்தின எபினேசரே கொடான கொடி ஸ்தோத்திரங்கள் ஆண்டவரே. சுவாமி எல்லா துதியும் கனமும் புகழும் ஒருவருக்கே செலுத்தி இயேசு கிறிஸ்துவின் ஜீவனுள்ள நாமத்தினாலே ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன் 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 ஆமேன். எங்கள் ஜெபங்களை கேட்டது அவனுக்கு ஸ்தோத்திரம். நன்றி சிஸ்டர். கர்த்தர் உங்களோடும் உங்கள் ஊழியங்களோடும் குடும்பத்தோடும் பிள்ளைகளோடும் கூட இருந்து ஆசீர்வதித்து நடத்துவாராக. ஆமேன் ஆமேன் ஆமேன். உங்கள் எல்லாரோடும் கூட இருப்பாரா. ஆமேன். நாங்கள் நிர்மலா மரியா அவர்களை வரவேற்றுக் கொண்டு பிரைஸ் தி லார்ட் பிரதர் சிஸ்டர். சொல்லுங்க. நீங்கள்
மனித நேயத்துக்கு விரோதமாய் இந்திய நாட்கள்ல இருக்கிற மக்களுக்காக நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள். இந்த யுத்த நாடுகள், இஸ்ரவேல் நாடுகள், இப்படியா இருக்கிற மனித நேயத்துக்கு விரோதமாய் செயல்படுற எல்லா ராஜாக்கள் தலைவர்களை நினைவு கூர்ந்து நீங்கள் ஜெபத்திலே வழி நடத்துங்க. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, அதிகமாய் நேசிக்கிற நல்ல தகப்பனே, இந்த அருமையான ஜெப வேலைக்காய் உமக்கு நன்றிகளை எடுக்கிறங்க தாவை. கர்த்தர் நல்லவரும் வல்லவரும் மாறாத தெய்வமா இருந்து ஆண்டவரை மட்டுமாய் காத்த தேவன் இனியும் கூட காக்க வல்லவரும் நல்லவருமா இருக்கிறபடியால் உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரத்தை எடுக்கிற கத்தா. அப்பா ஆண்டவரே, இந்த வேலையில் கத்தாவே கொடுக்கப்பட்ட ஆண்டவரே விண்ணப்பத்திற்காக நம்முடைய சமூகத்துக்கு வருகிறோம். கர்த்தர் தாமே இந்த நாட்களிலே ஆண்டவரே மனிதன் என்பதை ஆண்டவரே அறிந்து கொள்ள முடியாமல், மனித உயர்வு என்பது ஆண்டவரே அது ஆண்டவரே மிகவும் ஆண்டவரே வெளியேற பெற்றது உம்முடைய நாமத்தினால். ஆனால் மனிதனுக்கு ஆண்டவரே அந்த ஒரு உயிரும் ஆண்டவரே தூஷணமாய் எண்ணி ஆண்டவரே ஒவ்வொரு இடத்திலும் அந்த மனித ஆண்டவரே அந்த நேசம் இல்லாமல், அன்பு இல்லாமல் அப்பா ஒருவருக்கு ஒருவர் எதிர்ப்பாய் செயல்படுகிறதா அந்த சூழ்ச்சியிலே அப்பாவி மக்கள் ஆண்டவரை கொல்லப்படுகிறதை நாங்கள் பார்க்கிறோம். அதே வேளையில் கூட கர்த்தாவே ஒன்றும் அறியாத ஆண்டவரை சிறு பிள்ளைகளையும் ஆண்டவரே ஒன்றும் அறியாத பெண் பிள்ளைகளையும் கர்த்தர் தாமே ஆண்டவரே அவர்கள் ஆதரித்து அரவணைத்து பாதுகாத்து ஆண்டவரை வழி நடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். சண்டை என்று வந்துவிட்டால் ஆண்டவரே நாட்டுக்கு நாட்டு விரோதமாய் அந்த போர் எழும்போது ஆண்டவரே அவர்கள் கண்மூடித்தனமாக தாக்குறதையும், அங்கு யார் இருக்கிறார்கள் யார் வாழ்ந்தார்கள் என்று எண்ணக்கூட முடியாத ஒரு சூழ்நிலையில அப்பா அந்த இடத்தை அழிக்க வேண்டும் என்பதற்காகவே ஆண்டவரை போடுபடுகிறதான ஆண்டவரை அந்த குண்டுகள் மூலமாய் அநேக பிள்ளைகள் ஆண்டவரை இந்த நாட்களிலே மாண்டு போகிறதை பார்க்கிறீங்க தாவே. கர்த்தர் தாமே ஆண்டவரே அப்படியாய் ஆண்டவரே அப்பா இந்த நாட்டுக்கு நாடு விரோதமும் ஆண்டவரே சூழ்ச்சியினுமா காரணமாய் செய்யப்படுகிறதான தீங்கான காரியங்களின் மத்தியிலும் ஆண்டவர் இப்படியான சூழ்நிலை ஏற்பட்டு ஆண்டவரே அந்த மனிதன் என்பதை எண்ணிக்கூட முடியாத அளவுக்கு ஆண்டவரே அது அவர்களும் என்னை போல் ஒரு மனிதன் என்பதை அறிந்து கொள்ள முடியாத ஒரு ஆண்டவரே இந்த நாட்டு தலைவர்கள் ஆண்டவரே ஒன்றாக ஆண்டவரே இணைந்து ஆண்டவரே அப்பா இதோ ஆண்டவரே நீதியும் நியாயமும் நேர்மையும் ஆண்டவர் இல்லாதபடிக்கு அப்பா அவர்கள் தன் கண்மூடித்தனமாக இஷ்டப்பட்ட காரியங்களை செய்வதும் ஆண்டவரே கைவிடுவதும் மறுபடியும் துவங்குவதும் இப்படியாக ஆண்டவரை ஒரு நாட்டை அடக்கி ஆள வேண்டும் என்கின்ற ஒரு சூழ்ச்சி இருக்கிறது கர்த்தாவே. அப்படி இல்லாதபடிக்கு ஆண்டவரே எல்லா தேச மக்களும் ஆண்டவரே அப்பா மனித நேயத்தோடு ஆண்டவரே மனிதனுக்கு மனிதன் விரோதமாய் எழுந்தாதபடிக்கு ஒருவரை நேசிங்கள் என்று ஆண்டவரே அப்பா நீர் சொல்லீரே ஆண்டவரே அப்பா நீங்க ஒருவருக்கு ஒருவர் அன்பு கூறுங்கள் என்று சொன்னீரப்பா. அந்த அன்பு ஆண்டவரே இந்த நாட்களிலே தனிந்திருக்கிறதை நாங்கள் பார்க்கிறோம். அப்பா இதோ ஆண்டவரே அப்படியாய் ஆண்டவரே நாட்டை ஆளுகிற தலைவர்களும் இந்த யுத்தத்திற்காக ஆண்டவரை தன்னை ஏற்படுத்தி அதன் மூலமாய் பெருமையை தேடிக்கொள்கிறதான தலைவர்களையும் இந்த சமூகத்திலே கொண்டு வருகிறவங்க தாவே. அப்பா அந்த உலகத்திலே எங்களுடைய ஆண்டவரே அந்த சக்தி தான் மிக பெரியதான சக்தி என்பதை ஆண்டவரை இந்த உலகத்திற்கு சொல்லக்கூடிய அப்பேற்பட்ட தலைவர்கள் இன்று இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்காங்கப்பா. அப்படியாக அந்த தலைவர்களை எல்லாம் என் தேவனாகிய கர்த்தர் நீர் சந்திக்க வேண்டுமாப்பா. அப்பா அவர்கள் ஆண்டவரே என்னவென்று அவர்கள் செய்கிற காரியங்கள் ஆண்டவரே அது ஆண்டவரே நல்லதல்ல என்பதை அவர்கள் அறிந்து கொண்டு வாழ செய்யத்தக்கதான ஒரு ஞானத்தை தரும்படியாய் செபிக்கிறோம். அப்பா அவர்கள் உயிர் மட்டும் மிகவும் மேன்மையானதும் அடுத்தவர்கள் உயிர் என்பது தூஷணமாய் நினைக்கிற இந்த காலத்துல ஆண்டவரை இந்த நாட்டு தலைவர்களை எல்லாம் என் தேவனாகி கர்த்தர் சந்திக்க வேண்டும் அப்பா. அப்பா கிறிஸ்துவ என்ற போர்வைக்குள்ளாக ஆண்டவரை நுழைந்த ஆண்டவரை அப்பா கிறிஸ்துவன் என்று சொல்லிக் கொள்ளி கூட ஆண்டவரை அவர்கள் செய்கிற காரியங்கள் தூஷணமா இருக்கிறது. அவர்கள் செய்கிற காரியங்கள் ஆண்டவரே அது ஆண்டவரே மிகவும் ஆண்டவரே அப்பா ஒரு மோசமான சூழ்நிலையை உருவாக்கி கொண்டிருக்கிறது. அப்படி இல்லாதபடிக்கு ஆண்டவரே கர்த்தருக்கு பயந்து ஆண்டவரே கர்த்தரே தேவன் என்று அறிந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் கர்த்தருக்கு ஆண்டவரே விரோதமான காரியங்களை செய்யாதபடிக்கு அந்த பிள்ளைகள் எல்லாம் ஆண்டவரே அப்பா உமக்கு ஆண்டவரே உமக்கு நேராய் ஆண்டவரே
தன்னுடைய காரியங்களை செய்ய கர்த்தர் உதவி செய்யும்படி ஜெபிக்கிறோம். இஸ்ரவேல் தேசத்தையும் சமூகத்துல கொண்டு வருகிறோம். அமெரிக்க தேசத்தையும் சமூகத்துல கொண்டு வருகிறோம். அதே வேளையில் ஈரான் தேசத்தையும் சமூகத்துல கொண்டு வருகிறோம். ரஷ்யா தேசத்தையும் சமூகத்துக்கு கொண்டு வருகிறோம்ப்பா. அதே நேரத்துல உக்ரைனையும் சமூகத்துல கொண்டு வருகிறோம். தேவனாகி கர்த்தர் நீர் ஆண்டவரே இந்த நாட்டு தலைவர்களோடு கூட ஆண்டவரே நீர் இடைப்படுவீர். ஆனால் ஆண்டவரே இந்த சண்டைகள் எல்லாம் ஓய்ந்திருக்கும்படியாய் கர்த்தர் உம்மால் செய்ய முடியுமப்பா. வீணாக ஆண்டவரே இந்த ஒன்றுமறியாத மனிதர்கள் ஆண்டவரை இறந்து போகிறதையும் அகல மரணத்தை தேடிக்கொள்கிற போகிறதையும் பார்க்கிறோம் அப்பா. அப்படியாய் விபத்துகள் மூலமாகவும் அதே நேரத்தில் ஆண்டவரே இந்த குண்டுகள் மூலமாகவும் அநேக ஜனங்கள் ஆண்டவரை மரித்து போகிறதை நாங்கள் பார்க்கிறோம் அப்பா. அப்பா உண்மை அறியாத ஆண்டவரை அந்த ஜனங்கள் எல்லாம் ஆண்டவரை அப்படியாய் மாண்டு போகிறது ஆண்டவரை உமக்கு இஷ்டமில்லை அப்பா. உண்மை அறிந்து கொண்டும்படி பரிசுத்த நாமத்தை உயர்த்துகிற பிள்ளைகளாய் ஒவ்வொருவரும் ஆண்டவரை மாறத்தக்கதாக ஆண்டவரை அப்பா அந்த பிள்ளைகள் எல்லாம் சந்திக்க வேண்டும்ப்பா. என் தேவனாகிய கர்த்தர் அவர்களை சந்திக்க வேண்டும். ஒவ்வொரு நாட்டு தலைவர்களும் சந்திக்க வேண்டும். அந்தந்த நாட்டிலே ஆண்டவரை சமாதானத்தை கொண்டு வரும்படியாய் அதற்காக தடையா இருக்கிற காரியங்களை எல்லாம் எடுத்து போட்டப்பா. இந்த பிள்ளைகள் எல்லாம் ஆண்டவர் ஒரு சமாதானத்தோடு ஜீவிக்க அப்பா இவர்கள் மூலமாக இன்று ஏற்பட்டிருக்கிறதான சூழ்நிலை உலகம் முழுவதும் அநேக இடங்களில் அப்பா இந்த விலைவாசி என்பது உயர்ந்திருக்கிறது அப்பா. இதோ கச்சா எண்ணெய் கிடைக்கவில்லை ஆண்டவரே இந்த எரிவாயு ஆண்டவரை கிடைக்கவில்லை. அது கிடைத்தாலும் அது அதிக விலை கொடுத்து வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலை. இப்படி பல நாடுகளில் ஆண்டவர் இந்த சூழ்நிலை எல்லாம் ஏற்படுகிறபடியால் ஆண்டவரே இவர்களுக்கு ஆண்டவரே அப்பா இதோ ஒரு மனிதனை ஆண்டவரே இவர்கள் மனிதனாக காணவும் ஒவ்வொரு நாட்டு மக்களும் தன்னுடைய அந்தந்த நாட்டு பிரஜைகள் ஆண்டவரே அவர்களும் என்னை போல் சாதாரண ஒரு மனிதர்கள் என்பதை எண்ணிக்கொண்டு ஆண்டவரே அந்த ஆண்டவரே அந்த மாண்பை ஆண்டவரை இவர்கள் மதித்து வாழ கர்த்தர் உதவி செய்யும்படி ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவருக்கும் ஆண்டவரை அப்பா இந்த நாட்களில் இருக்கிறதான அந்த தீங்குகள் எல்லாம் அகற்றி போட்டு எல்லா பிள்ளைகளுக்கும் சமமான ஆண்டவரை ஒரு சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் தருவ என் தேவன் உம்மால் கூடும் அப்பா. உம்மால் கூடாதது ஒன்றுமில்லை என்று ஆண்டவரை வதம் சொல்லுகிறது. உம்மால் கூடாதது ஒன்றுமில்லை என்று நாங்கள் அறிந்திருக்கிறோம். அப்படியாக ஆண்டவரை உலகத்தை அண்ட சராசரங்களை ஆளுகை செய்கிற தேவனாகி கர்த்தர் அப்பா நீர் சொல்ல ஆக கட்டளையிட்டால் நிற்கும் ஆண்டவரை. அப்படியா இந்த காரியங்களையும் தேவன் சமூகத்திலே நாங்கள் ஒப்புவிக்கிறோம். இந்த தேசங்களில் எல்லாம் சமாதானம் ஏற்படவும் இந்த நாட்டு மக்களுக்கு கிடைக்கிற காரியங்கள் எல்லாம் ஆண்டவரை எல்லாம் ஆண்டவரை எல்லா காரியங்களும் கிடைக்க கர்த்தர் உதவி செய்யும்படி ஜெபிக்கிறோம். உதவி செய்கிற கண்மொழி ஆகிய தேவன் நீர் ஆண்டவரை உமால் அன்றி ஒன்றும் ஆண்டவரை அசையாத ஆண்டவரை. அப்படியா இருக்கிற சூழ்நிலையில ஆண்டவரை ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிற தேவனாகிய கர்த்தர் நீர் அல்லவா ஆண்டவரை. அப்படியா ஆண்டவரை இந்த ராஜாக்கள் எல்லாம் ஏற்படுத்தி இருக்கிற தேவன் நீர். அவர்களுக்கு ஆண்டவரை நல்ல ஆண்டவரை அரசாட்சி செய்யவும் ஆண்டவரை அடுத்த நாட்டு மக்களையும் கூட நேசிக்கிறவர்களாக மாற்ற கர்த்தர் உம்மால் கூடும் அப்பா. அப்படியாய் ஆண்டவரை சமாதானத்தை தேசங்களிலே கொண்டு வர கர்த்தர் நீர் வழி நடத்த வேண்டுமாய் அப்பா உம்முடைய சமூகத்தை நோக்கி பார்க்கிறோம். அப்படியா இந்த வேளையிலோட கர்த்தாவே ஜெபித்த ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் சமூகத்துல கொண்டு வருகிறோம். பிள்ளைகளை ஆசிர்வதிங்கப்பா, வழி நடத்துங்க. அவரை ஏற்கப்பட்ட ஜெபங்களை ஆண்டவரே நீர் கேட்டு ஆண்டவரே நல்ல விடைகளை தந்து வழி நடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். ஜெபிக்க காத்திருக்கிறதான ஒவ்வொரு ஜெப பிள்ளைகளும் சமூகத்துல கொண்டு வருகிறோம்ப்பா. அந்த பிள்ளைகளுக்கு கர்த்தாவை ஏறெடுக்கிற ஒவ்வொரு ஜெப குறிப்புகளையும் என் தேவன் தான் நாளிலே ஆண்டவரே அதை அங்கீகரிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். தேவன் அப்படியாய் நீ செய்ய போவதற்காக கோடான கொடி ஸ்தோத்திரம். இப்படியாய் ஆண்டவரே தேசங்களுக்காகவும் நாடுகளுக்காகவும் இந்த உலக மக்களுக்காகவும் ஜெபிக்க ஏற்படுத்தி இருக்கிறத இந்த சங்கம ஊடகத்தை ஆண்டவரை நீர் ஆசீர்வதித்து நடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம்ப்பா. இதை நடத்துகிறதான் அருமையான சகோதரர் லெஸ்லி சகோதரரையும் சமூகத்துல கொண்டு வருகிறோம். தேவன் நீர் ஆண்டவரே மகனுக்கு துணையாயிருங்க, பாதுகாப்பாயிருங்க, நல்ல ஆரோக்கியத்தை பலனை தாங்கப்பா. அவருக்காக கொடுக்கப்பட்ட மனைவி பிள்ளைகள் பேர பிள்ளைகள் மரும பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆண்டவரே அவருடைய ஆண்டவரே அவரோடு கூடி வாழ்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதித்து அவர்கள் கையிட்டு செய்யற வேலையெல்லாம் ஆண்டவரே நீர் ஆண்டவரே ஆசீர்வாதமாய் மாற்றி வழிநடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். பிள்ளைகளை நீர் ஆண்டவரை வாழ்கிற இடத்துல உயர்த்து நிறுத்துங்கப்பா. அப்படியா என் தேவன் செய்ய போவதற்காய் உமக்கு கோடான கொடி ஸ்தோத்திரத்தை எடுக்கிறங்க தாவே. நன்மையான செப வேலையா ஆண்டவரை
தொகுத்து விடுகிறதா ஜானட் மகளையும் அவருடைய கணவன் மகளையும் மகனையும் ஆண்டவரே சமூகத்துல கொண்டு வருகிறோம். அந்த பிள்ளைகள் கர்த்தாவே ஓயாமல் உமக்காக ஓடுகிறத நீர் அறிந்திருக்கிறீர் கர்த்தாவே. அப்படியா இந்த பிள்ளைகளையும் ஆண்டவரே நீர் ஆண்டவரே இவர்கள் எண்ணங்களில் இயக்கங்களில் இருக்கிற காரியங்களையும் ஆண்டவரே உம்முடைய உடைய பாதையிலையும் ஆண்டவரே இவர்கள் எடுத்து பயன்படுத்தி அநேக ஜாதி ஜனங்களுக்கு பிரயோஜனமா இருக்க கர்த்தர் உதவி செய்யும்படியா ஜெபிக்கிறோம். அப்படியே தேவன் செய்ய போவதற்காக உங்க கோடான கொடி ஸ்தோத்திரம். துதியும் கனம் மகிமை யாவற்றையும் ஆண்டவரே ஒருவருக்கே ஏறெடுக்கிறோம். இயேசு கிறிஸ்து என்ற அற்புதமான நாமத்தினால இந்த ஜெபத்தை ஏறெடுக்கிறோம். நீங்கள் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். ஆமேன், ஆமேன். உங்கள் ஜெபங்களை கேட்டது அவனுக்கு ஸ்தோத்திரம். நன்றி பிரதர். கைவிட்டு செய்யும் காரியங்கள் ஒவ்வொன்றிலும் கர்த்தர் கூட இருந்து வழி நடத்துவாராக. ஆமேன். நாங்கள் நிர்மலா மரியா அவர்களை வரவேற்றுக் கொண்டு இன்றைய நாட்களே இளைப்பாறுதல் இன்றி அங்கு வியாதியிலும் வேதனையிலும் அங்கு தவிழ்ந்து போகிற அந்த மக்களுக்காக நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள். இவர்களுக்குள்ளே ஒரு தேவ ரட்சிப்பும் வர வேண்டும், அதே நேரம் அவர்களுடைய வேதனைகளும் மாற வேண்டும் என்று சொல்லி நீங்க ஜெபத்திலே வழி நடத்தணும். ஹalleluya. ஸ்தோத்திரப்பா, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திர ராஜா, உம்மை துதிக்கிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தகப்பனாகிய தேவனே, இந்த நாளிலே கூட எங்கள் வாழ்வை எல்லாவற்றிலும் எங்களை தாழ்த்தி உமது வல்லமையான கரத்திலே நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். நாள் முழுவதுமாய் தேவனுடைய கரம் எங்களோடு இருக்கட்டும். எங்களை நீர் பாதுகாத்து வந்து எங்கள் தேவைகளை சந்தித்து எங்களுக்கு ஜீவனை கொடுத்து ஆண்டவரே நீர் மட்டுமாய் நடத்தி அரிய பெரிய காரியங்களை செய்து வந்த தேவனுக்கு கோடான கோடி துதி ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம்ப்பா. அப்பா, நீர் ஒருபோதும் மாறாதவர், மறவாதவர், உறங்காதவரா இருக்கிறபடினாலே உண்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த வேலையிலே கூட கொடுக்கப்பட்டதான ஜெப குறிப்புக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த நாளிலே இளைய மக்களுக்காய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இளைய மக்களுக்கு வேண்டிய எல்லா காரியங்கள் அப்பா என் பரத்திலிருந்து அனுப்பி தந்து நிறைவேற்றி தரும்படியா ஜெபிக்கிறோம். அதற்கு ஆத்துமாக்களை நீங்க எழுப்புங்க. நோய் வாய்ப்பட்டிருக்கிற பிள்ளைகளுக்கு ஆண்டவரே இந்த நாளிலே அப்பா நீர் ஏற்கனவே சிலுவையிலே எல்லா நோய்களையும் சுமந்து தீர்த்திருக்கிறீரே. முது பரிசுத்த ரத்தத்தை சிந்திருக்கிறீரப்பா. நீ நினைவு கூர்ந்தருளுங்க. நாங்க அதை அறிக்கை செய்கிறோம். தேவரீர் நீர் அப்பா அதனை நிறைவேற்றும்படியாக ஒப்பு கொடுக்கிறோம் தகப்பனே. அநேகர் நோய் வாயில பட்டிருக்கும் போது ஆண்டவரே அவர்களுக்கு வேண்டிய மருந்துகள், ஆகாரங்கள், வசதிகள் இல்லாமல் தவிக்கிற பிள்ளைகளுக்காய் பாரப்படுகிறோம்ப்பா. ஏழைக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான் என்ற வார்த்தையின்படி அதனை அவர் திருப்பி கொடுப்பார் என்றபடி ஆண்டவர் தாமே இவர்கள் யாரெல்லாம் ஏழைகளுக்கு உதவி செய்கிறார்களோ அவர்கள் எல்லோரையுமாய் தேவரீர் நீர் ஆசீர்வதிக்கும்படியா ஒப்பு கொடுக்கிறோம். இன்னும் அப்பா சோத்திரப்பா, சாப்பாடு இன்றி தவிக்கிற பிள்ளைகளுக்கு, வீடு வாசல் இல்லாமல் தவிக்கிற பிள்ளைகள் கூட இந்த நாள்ல ஏகப்பட்ட பிள்ளைகளா இருக்கிறார்கள். அவர்களுக்கு எல்லாம் தேச தலைவர்களும் ஆட்சி செய்கிறவர்கள் நல்ல வீடு வாசல்களை ஏற்படுத்தி கொடுத்து உணவுகளை கொடுத்து அவர்களை வாழ்ந்திருக்க செய்யும்படியா அவர்களுக்கு நல்ல விசேஷித்த ஞானத்தை நீர் கட்டளிடும்படியா ஜெபிக்கிறோம் அப்பா. உமக்கு சோத்திரம். மற்றபடியாய் கூட ஆண்டவரே வியாதியின் வேதனை கொடியதா இருக்கிறபடினால இந்த வியாதியில அகப்பட்டு சிக்கி கொண்டு தவித்து கொண்டிருக்கிற பிள்ளைகளையும் பிடியிலிருந்து தேவன் தாமே நீர் விலக்கி போடுங்கப்பா. அவர்களை கண்காணிக்க ஆட்களை எழுப்பி தாங்க. அப்படியே கூட ஆத்துமாக்களை எழுப்பி தந்து அந்த பிள்ளைகளுக்கு ஏற்ற காரியங்களை செய்து கொடுக்க நல்ல ஒரு அபிஷேகத்தினாலே அவர்கள் நிரப்பி ஆண்டவரே அவர்கள் மூலியமாய் அவர்கள் எல்லோரும் ரட்சிக்கப்பட நீர் உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம்ப்பா. அந்த ஒவ்வொரு நாளும் பார்க்கும் பொழுது ஏழை மக்களுடைய காரியங்கள் அநேகமா இருக்கிறதப்பா. அவர்களை கண்ணோக்கி பார்க்கிறவர்கள் யாருமே இல்லாத பட்சத்திலே ஆண்டவர் தாமே நீர் தயவாய் இறங்கும்படியா ஒப்பு கொடுக்கிறோம். மருத்துவமனையிலேயே கூட அநேக நோயாளிகள் நோய்வாய்ப்பட்டிருக்காங்க. நோய்களுக்கான காரணங்கள் கண்டுபிடிக்காத நிலையிலே ஆண்டவரே அவர்களுக்கு மாத்திரையும் மருந்துக்கும் வழி இல்லாத வேலையிலே கர்த்தர் நீர் உதவி செய்யும்படியாய் உதவியின் கரத்தை நீட்டும்படியாய் ஜெபிக்கிறோம் அப்பா. அநேக பணக்காரர்கள் தங்களுக்கு இருக்கிறதை வைத்து கொண்டு அவர்கள் நாங்களே வாழ்ந்து கொண்டு போக வேண்டும் என்று இருக்கிற எண்ணங்கள் எல்லாம் விலகி ஒரு நல்ல இருதயத்தை அவர்களுக்கு உதவி செய்கிற இருதயத்தை கொடுத்து தேவன் அவர்களையும் ஆசீர்வதித்து வழிநடத்துங்கப்பா. அநேக மக்கள் ஆண்டவரே ஏழை மக்கள் அப்பா சோத்திர ராஜா தங்க வசதி இல்லாதபடிக்கு தெருக்களிலும் ஆண்டவரே சத்திரங்களிலும் ரயில் நிலையங்களிலும் ஆண்டவரே அவர்கள்
படுத்து உறங்கி கொண்டு இருக்கிற அந்த காரியத்தை எல்லாம் தேவன் அறிந்திருக்கிறீரப்பா. பிணியால் எல்லாம் அவர்களுடைய பிணிகளை கூட நீங்க மாற்றி ஆசீர்வதித்து அவர்களுக்கு சுகம் கொடுக்கும்படியா ஜெபிக்கிறோம் அப்பா. ஸ்தோத்திரம். நீதிமான் செய்கிறதான ஊக்கமான ஜெபங்களுக்கு மிகுந்த பலன் உண்டு என்று வார்த்தையின்படி நாங்கள் உண்மையும் உத்தமமா ஆண்டவரே இந்த ஏழை எளிய மக்கள் அவர்களுக்காகவும் நோய்வாய்ப்பட்டு நெருக்கத்தில் இருக்கிற மக்களுக்காக ஜெபிக்கிறப்பா. நொறுங்குண்ட இருதயங்களை நீர் நான் புறக்கணியேன் என்று சொல்லி இருக்கிறீரப்பா. நொறுங்கிய இதயத்தோடு யாரெல்லாம் இந்த நாள்ல சுற்றி தெரிந்து கொண்டிருக்கிறார்களோ, தகப்பனால் கைவிடப்பட்டவர்கள், தாய் தகப்பனால கைவிடப்பட்டவர்களும் பிள்ளைகளால் கைவிடப்பட்ட கூட அநேகரா இருக்கிறாங்க ராஜா. அவர்களிலும் கர்த்தர் நீர் அவர்களுக்கு ஒரு நல்ல உதவி செய்து அவர்களையும் தேவன் தாமே நீர் வழி நடத்தும்படியா ஜெபிக்கிறோம் அப்பா. அப்படியாக ராஜா நீர் பரத்தை விட்டு எல்லா பரத்தின் மேன்மையை விட்டு ராஜா நீர் பூலோகத்தில் இந்த மக்களுக்காக அவர்களுடைய பாடுகளுக்காக நீர் இறங்கி பரத்திலிருந்து பூமிக்கு இறங்கி ஏழை கோலம் தடுத்தீரப்பா. இந்த மக்களுக்காக தானேனப்பா நீர் ரத்த சிந்தி நீர் இவர்களுக்கு வேண்டிய காரியங்கள் எல்லாவற்றையும் தேவன் தாமே செய்ய மற்ற மனிதர்கள் எடுத்து பயன்படுத்த முடியாது ஜெபிக்கிறப்பா. உமக்கு ஸ்தோத்திரம். அதே போல ஆண்டவரே இந்த நாளிலே கூட ராஜா குடும்பங்களிலே கூட அநேகர் இருக்கிறார்கள். அவர்களை கண்டு கொள்ளாதபடிக்கு ஜனங்களும் மறுவாய் போய் கொண்டு இருக்கிறாங்க. அவங்களுக்கும் ஒரு நல்ல இருதயத்தை கொடுத்து குடும்பங்களிலே நோய்வாய்ப்பட்டு இருக்கிறவர்களுக்கும் நெருக்கத்திலே கஷ்டத்திலே இருக்கிற மக்களுக்கும் அவர்கள் உதவும்படியாய் அவர்களுக்கு நல்ல ஒரு இருதயத்தை நீர் கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறப்பா. அமேசப்பா நீர் அந்த விடுபாடுள்ள ஸ்திரீக்கு சொன்ன வார்த்தையின்படி சமாதானத்திற்கு போ, வியாதி நீக்கி நீ சுகமாயிருப்பா என்ற வார்த்தையின்படி எல்லா நோய்வாய்ப்பட்ட ஏழை எளிய மக்கள் எல்லோரும் சுகமாயிருக்க கர்த்தர் நீங்க கிருபை செய்யுங்க. அப்படியே ஜெபத்தை கேட்டு தேவன் தாமே ஆசீர்வதிக்கிற அன்பிற்காக நன்றி செலுத்துகிறோம். ஒரு விசை கூட சங்கமம் ஊடகத்தை கரத்திலே ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே, இதனை நடத்துகிறதான தேவதாசன் லெஸ்லி ஐயா, அவருடைய மனைவி, பிள்ளைகள், பேர பிள்ளைகள், குடும்பத்தார், மருமக்கள், சொந்த பந்தங்கள் எல்லோரையும் ஒப்பு கொடுக்கிறப்பா. நீர் அவர்களை ஆசீர்வதித்து இன்னுமா இந்த ஊழிய பாதையில் எடுத்து பயன்படுத்த முடியாது அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருக்க கர்த்தர் கிருபை செய்யுங்க. மற்றபடியாய் கூட ஆண்டவரே இந்த இலங்கை ஊழியத்திலே அப்பா அந்த சங்கம் ஊழியத்திலே பணிபுரிகிறதான சகல ஊழியர்களையும் ஆண்டவரே அவர்களையும் அவருடைய குடும்பங்களையும் தேவன் தாமே ஆசீர்வதித்து வழி நடத்தும்படியா ஒப்பு கொடுக்கிறோம். இந்த ஜெபத்தை தொகுத்து வழங்குறதான மகள் ஜானட்டையும் மகளுடைய கணவனையும் ஆண்டவரே மகளையும் ஆசீர்வதித்து இந்த குடும்பம் அப்பா அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருக்கிறது தேவன் தாமே பயன்படுத்தி ஆசீர்வதிக்கும்படியா ஒப்பு கொடுக்கிறோம். அப்படியே கூட ஜெபித்த ஒவ்வொரு தெய்வ பிள்ளைகளையும் தேவன் அபரிவிதமாய் ஆசீர்வதிங்க. அவர்கள் குடும்பங்களையும் ஆசீர்வதிங்க. இனி ஜெபிக்க காத்து கொண்டே இருக்கிற யாவரையுமாய் கர்த்தர் அளவில்லாமல் ஆசீர்வதித்து வாய் நடத்தும்படியா ஜெபிக்கிறோம். அப்படியே தேவன் செய்யறதுக்காய் நன்றி செலுத்துகிறோம். எல்லா துதி கன மகிமை யாவற்றையும் ஒருத்தருக்கு ஏறெடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் விலையேறு பெற்ற நாமத்தினால் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவன் உள்ள பரிசுத்த பிதாவே, ஆமேன் ஆமேன். ஜெபங்களை கேட்டதோ உனக்கு ஸ்தோத்திரம். நன்றி சிஸ்டர். கர்த்தர் உங்களோடும் பிள்ளைகளோடும் பேர பிள்ளையோடும் கூட இருந்து சகலதிலும் நன்மைக்கு எதுவாய் செய்து முடித்து ஆசீர்வதிப்பாராக. ஆமேன் ஆமேன். தேவன் அப்படியே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன் ஆமேன். நாங்க சிசிலி அம்மாவை வரவேற்று கொண்டு பிரேசலோ சிசிலி அம்மா எல்லாருக்குள்ளேயும் தேவனுடைய அன்பு இறங்க வேணும் என்று சொல்லி நீங்க ஜெபத்திலே வழி நடத்துங்க. இரக்கத்தின் ஐஸ்வர்யம் உள்ள இயேசுவே சுவாமி அங்கு கொடுத்த புதிய நாளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. அப்பா பிதாவே வல்லமையாய் ஊற்றும் அப்பா. நாங்கள் ஜெபிக்கும் போது உமது வல்லமை எங்கள் மேலே ஊற்றும் அப்பா. அப்பா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஜெபம் ஒவ்வொன்றும் எல்லோருக்கும் பிரயோசனம் உள்ளதாக இருக்க செதிர்ந்த தகப்பனே. அப்பா தகப்பனே எல்லோரும் உமது பிள்ளைகள் தானே அப்பா. அப்பா தகப்பனே அவர்களை மாறாத வண்ணம் உம்மை நோக்கி கூப்பிடவும் உம்மை நோக்கி ஆராதனை செய்யவும் அவர்களுக்கு துணை செய்யும் தகப்பனே. ஆவியானவரே நீ ஒருபோதும் கைவிடாத தகப்பன் அப்பா. அப்பா தகப்பனே எல்லோரும் ஒற்றுமையாக சந்தோஷமும் வாழ கிருபை செய்துள்ள தகப்பனே. அப்பா பிதாவே உம்மை நோக்கி கூப்பிடுகிறோம் தகப்பனே. எல்லா பிள்ளைகளையும் உமது வல்லமையால் மாற்றும் அப்பா.
உமது வல்லமையால் மாற்றும் அப்பா. அப்பா பிதாவே, ஆவி அவர்கள் மேல் ஊற்றும். உமது வல்லமையை அவர்கள் மேல் ஊற்றும் அப்பா. ஒவ்வொரு குடும்பத்தின் மேலும் ஊற்றும் அப்பா. எல்லோரும் மனம் திரும்பி உமது பாதையில் நடக்க வழி செய்தல் தகப்பனே. அப்பா பிதாவே, ஒவ்வொரு குடும்பத்தையும் உமது பாதையில் வழி நடக்க உதவி செய்யும் தகப்பனே. அப்பா ஒரு தருமே மாறாத வண்ணம் உமது சத்தத்தை கூவியலைக்க செய்தல் தகப்பனே. பரிசுத்த ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, வல்லமை உள்ளவரே, அப்பாக அவர்கள் மேல் உமது ஆவியை மக்கினியை மூற்றும் அப்பா. அப்பா பிதாவே, உம்மை நோக்கி கூப்பிடுகிறோம் தகப்பனே. ஒவ்வொரு குடும்பத்திலே உமது சந்தோஷமும் பெருகச் செய்தலும் தகப்பனே. அப்பா ஒரு தரும் ஏமாறாத வண்ணம் உமது நாமத்தை உச்சரிக்க செய்தலும் தகப்பனே. அப்பா தேவ சாட்சிகளுக்குரிய பிள்ளைகளா மாற்றும் தகப்பனே. அப்பா தகப்பனே, தேவ சாட்சிகளுக்குரிய பிள்ளைகளா மாற்றும் தகப்பனே. அவர்கள் மேல் ஒரு தாகத்தை ஏற்படுத்தும் தகப்பனே. அப்பா பிதாவே, அவர்கள் மேல் ஒரு தாகத்தை ஏற்படுத்தும் தகப்பனே. நாங்கள் ஜெபிக்கிற ஜெபம் ஒன்றும் வீண் போகாத வண்ணம் அவர்கள் மனம் திரும்பி வர வல்லமையை பொழித்தரலும் தகப்பனே. அப்பா பிதாவே, உமது வல்லமை அவர்கள் மேல் பொழியின் தகப்பனே. அப்பா தகப்பனே, இவ்வளவு பேர் அநியாயமாக ஏமாற்றத்துக்குள்ளாகாமல் சிறுசுகள் எல்லாம் ஏமாறி போறார்கள் தகப்பனே. இந்த போதபத்தால ஏமாறுகிறார்கள் தகப்பனே. அப்பா அவர்களை ஏமாறாத வண்ணம் காத்துக்கொள்ளும் தகப்பனே. அப்பா பிதாவே, உம்மை நோக்கி கூப்பிடுகிறோம் தகப்பனே. ஒரு குடும்பத்தை ஆசீர்வதியும் உமது கரங்களால் தொடுந்தகப்பனே. ஆவியையும் அக்கினியையும் ஊற்றும் தகப்பனே. நீர் நல்லவர் வல்லவர், எல்லாவற்றுக்கும் மேலான தகப்பனப்பா. நீர் செய்ய வல்லவரப்பா. ஒரு நொடி பொழுதிலே எல்லாவற்றையும் செய்து முடித்து விடுவீரப்பா. எல்லாருக்கும் ஒரு பயத்தை காட்டிக் கொண்டிருக்கிறான் சாத்தான். அப்பா தகப்பனே, இந்த சாத்தானை அகன்று போக செய்தல் தகப்பனே. அப்பா தகப்பனே, சங்கத்தை ஆசீர்வதியின் தகப்பனே. அவருக்கு ஒரு வல்லமை அவருக்கு குடுந்தகப்பனே. அப்பா அந்த ராஜாக்கள் மந்திரிமார்கள் மேலே உமது ஆவியை மக்கினியை மூற்றும் தகப்பனே. அப்பா அவர்களுக்கு ஒரு ஞானத்தை கொடுந்தகப்பனே. அப்பா பிதாவே, அவர்கள் ஒரு நடு நீதியாக ஜனத்தை நடத்த வல்லமையை கொடுந்தகப்பனே. அப்பா அவருக்கு ஒரு ஞான சக்தியை கொடுந்தகப்பனே. அவரை நம்பி இருக்கிற சனத்தை ஒரு நாளும் ஏமாற விடாதே தகப்பனே. அப்பா பிதாவே, நாங்கள் கூவி அழைக்கிறோம். எங்கள் ஜெபத்துக்கு நீர் ஒரு பதில் தருவீர் என்று நம்பி இருக்கிறோம் தகப்பனே. இயேசுவே, அப்பா பிதாவே, உம்மை கூப்பிடுகிறோம், கூவி அழைக்கிறோம் தகப்பனே. அப்பா எங்கள் உடம்பில் இருந்த சக்தி எல்லாம் உண்மையிலே நோக்குறோம் தகப்பனே. நீர் கைவிடாத தகப்பனப்பா. இந்த சங்கம வானொலியிலே நிற்கிற அனைவரும் உம்மை கூவி அழைக்கின்ற அப்போது நீர் அவர்களுக்கு ஒரு பதிலளிக்க வல்லவராயிருக்கிறீர் தகப்பனே. எல்லாரும் நாங்கள் ஜெபிக்கிற ஜெபம் ஒவ்வொன்றும் அப்பா எல்லாம் நல்ல ஒரு பலனை தரக்கூடியதாக ஏற்றுக்கொள்ளும்படியாக ஜெபிக்கிறேன் தகப்பனே. பரிசுத்த பிதாவே, நாங்கள் ஜெபிக்கிற ஜெபம் ஒன்றும் வீண் போகக்கூடாதப்பா. அப்பா வீண் போகாமல் எங்க ஒரு வல்லமையை பொழிகிறதுக்காக உமக்கு நன்றி அப்பா. அப்பா பிதாவே, பரிசுத்தரே, நீர் ஒவ்வொரு நாளும் எங்களை காத்து கொண்டு வாரதுக்காக உமக்கு நன்றி அப்பா. விடிய எழும்பும் போது உமது துதியை நாங்கள் ஜெபிக்கிறதுக்காக உமக்கு நன்றி அப்பா. ஒவ்வொரு நாளும் உங்களை நீங்கள் பார்த்து பராமரித்து காத்து கொள்ளுகிறீர் தகப்பனே. நாங்கள் போகும்போதும் வரும்போதும் எங்களுக்கு வல்லமையை தருகிறீரே தகப்பனே. உமக்கு கோடான கோடி நன்றி அப்பா. அப்பா பிதாவே, சங்கமவானில் லேசியண்ணா குடும்பத்தை ஆசீர்வதியின் தகப்பனே. அவருக்கு ஒரு வல்லமையை கொடுந்தகப்பனே, புது வல்லமையை கொடுந்தகப்பனே. அவர் எங்களுக்கு ஒவ்வொரு நாளும் இந்த சங்கம வானொலியால் நாங்கள் ஜெபிக்கிறதுக்காக உமக்கு நன்றி, கோடான கோடி நன்றி அப்பா. அப்பா பிதாவே, நசீசர் குடும்பத்தை ஆசீர்வதியும், அந்த பிள்ளைகள் இருவரையும் ஆசீர்வதியும் தகப்பன். அவவும் சாட்சிக்குரியவரா மாற்றி அவருக்கு உமது அக்கினி அவர்கள் மேல் பொழிந்து அவ எங்களுக்கு ஒரு புது ஒரு ஞானத்தை எங்களுக்கு பொழிய வல்லமையை தரதுக்காக உமக்கு நன்றி அப்பா. இயேசு கிறிஸ்து நாமத்தினால் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், 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 ஆமேன். நன்றியம்மா. கர்த்தர் உங்களோடு கூட இருந்து எல்லாவற்றிலும் வழி நடத்தி ஆரோக்கிய பலன் சுகம் தந்து உங்கள் ஜெபங்களை கேட்டு வழி நடத்துவாராக. ஆமேன், ஆமேன். சிஸ்டர், அவங்க கணவருக்காக ஜெபியுங்கோ சிஸ்டர். கொஞ்சம் உடம்பு நல்லா இல்லை.
ஓகே அம்மா, ஓகே அம்மா, ஓகே ஓகே. ஓகே. நாங்க வீணோ அவர்களை வரவேற்றுக் கொண்டு பிரைஸ் தி லார்ட். வீணோ, பிரைஸ் தி லார்ட். நீங்கள் நாங்கள் இருக்கிற தேசங்களுக்காக நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள். கனடா, யூரோப்பா, நோர்வே, இந்தியா, இங்கிலாந்து, இந்த தேசங்களுக்காக ஜெபம் பண்ணுங்கள். அண்ணனுக்காக ஜெபம் பண்ணுங்கள். ஆமாண்டவரே, மகாஞ்சம் இரக்கம் கிருபை நிறைந்த தகப்பனே இறைவா, இன்னும் ஒரு நாளை தந்து ஆண்டவரே எங்களை ஜீவனோடு எழுப்பி ஜீவனை காத்து வழி நடத்தி வருகிறீங்கள் ஐயா. உம்முடைய அன்பிற்காக உம்முடைய கிருபைக்காக ஐயா உமக்கு நன்றி ஆண்டவரே. தேவனே கர்த்தாவே, உம்மை நோக்கி கூப்பிடுகிற பிள்ளைகளை நீங்கள் புறம்பே தள்ளாத தகப்பன் ஆண்டவரே. அப்பா தகப்பனே, நேசரையும் திருப்பாத நாங்கள் ஓடி வந்திருக்கிறோம் ஆண்டவரே. அப்பா எங்களுக்கு நிம்மதியை தந்து காத்து நடத்துகிறீங்கள் ஐயா, உமக்கு நன்றி ஆண்டவரே. கர்த்தாவே ஆவியானவரே, இந்த சங்கம வானொலியினூடாக தகப்பனே அப்பா எங்களுக்கு ஒரு இடத்தை தந்து மற்றவர்களுக்காக, உலக ஜனங்களுக்காக, தேசங்களுக்காக தகப்பனே கர்த்தாவே எங்களை ஜெபிக்க அப்பா கூட்டி வந்திருக்கிறீங்களே ஐயா, உமக்கு நன்றி ஆண்டவர். பரிசுத்த தேவனே, பரலோக தகப்பனே, அப்பா உம்மாலே கூடும் ஆண்டவரே. உம்மாலே கூடாதது எதுவும் இல்லை ஆண்டவரே. அப்பா நாங்கள் ஜெபிக்கிற ஜெபங்கள் வீணாய் விருதாய் போகாதபடி தகப்பனே எங்களை நீங்கள் பாதுகாத்து எங்கள் தேவைகள் எங்கள் ஜெபங்களை எல்லாம் கேட்டு நீங்கள் நடத்துகிற அன்பிற்காக ஐயா உமக்கு நன்றி ஆண்டவரே. தேவனே கர்த்தாவே ஆவியானவரே, கர்த்தரே ஆவியானவர் எங்கே? கர்த்தரே ஆவியானவர், அவர் கர்த்தரே ஆவியானவர், கர்த்தருடைய ஆவி எங்கே உண்டு, எங்கே உண்டு, எங்கே உண்டோ அங்கே விடுதலை உண்டு என்று சொல்லி இருக்கிற தகப்பனே கர்த்தாவே ஆவியானவர். தகப்பனே ஒவ்வொருவருக்கு நீங்கள் விடுதலை தந்து அப்பா தேவனே எங்களை நீங்கள் பாதுகாத்து நடத்துங்க ஆண்டவர். அப்பா இக்கட்டுகளிலும் ஆண்டவரே கட்டுக்களிலும் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளை நீங்கள் கண்ணோக்கி பார்த்து ஆண்டவர் அவர்கள் மத்தியிலே அப்பா ஒவ்வொருவருக்கும் விடுதலையை கொடுத்து காத்து நடத்துங்க ஆண்டவர். தேவனே கர்த்தாவே, ஒவ்வொரு பிள்ளைகளும் உமக்குரிய பிள்ளைகள் ஆண்டவரே, உம்முடைய அன்பின் பிள்ளைகள் ஆண்டவரே. கட்டுக்களோடு இருக்கிற பிள்ளைகளின் கட்டுக்களை நீக்கி ஆண்டவர் சமாதானத்தையும் சுகத்தையும் பலத்தையும் கொடுத்து என் தேவனே ஒவ்வொரு பிள்ளைகளை நீங்கள் பாதுகாத்து நடத்துங்க ஆண்டவர். கர்த்தாவே ஆவியானவரே, இந்த வானொலியின் மூலமாக தகப்பனே இந்த ஜெபங்களை ஏறெடுத்து கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீங்கள் நடத்துங்க ஆண்டவர். தகப்பனே உம்மை அறியாத பிள்ளைகள், உம்மை அறியாத ஒவ்வொரு மக்களும் ஆண்டவரை ரட்சிக்கும்படியான கிருபையை கொடுங்க ஆண்டவரே. ஞானத்தை ஊற்றுங்க ஆண்டவரே. அப்பா தகப்பனே அவர்களுக்குள்ளும் ஒரு சமாதானத்தை உண்டு பண்ணுங்க ஆண்டவரே. தேவனே நீங்கள் எங்கே உண்டோ அங்கே அவர்களுக்கு விடுதலை உண்டு என்று அவர்கள் ஒவ்வொருவரும் அறிந்து கொள்ளும்படியான ஞானத்தை கொடுங்க ஆண்டவரே. கர்த்தர் எங்கேயோ அங்கே எங்களுக்கு விடுதலை இருக்கிறது என்று அவர்கள் அப்பா உம்மை நோக்கி கூப்பிட தகப்பனே அவர்களுக்கு ஆண்டவரே உம்முடைய கிருபையினால் அனுக்கிரகம் பண்ணுங்க ஆண்டவரே. தகப்பனே கர்த்தாவே, உம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரே, அப்பா நீங்கள் உருவாக்கின பிள்ளைகள் ஆண்டவரே. அப்பா இந்த பூமியில் ஒவ்வொரு பிள்ளைகளை நீங்கள் உள்ளங்கையில் வைத்திருக்கிற தகப்பன் ஆண்டவரே. கர்த்தாவே இந்த பிள்ளைகள் ஒவ்வொருவரும் நீங்கள் அப்பா விடுதலை கொடுத்து பாதுகாத்து நடத்துங்க ஆண்டவரே. சத்ருவானவன் மேற்கொள்ளாதபடி, சத்ருவானவன் இந்த பிள்ளைகளை கை போடாதபடி என் தகப்பனே இந்த பிள்ளைகள் ஒவ்வொருவரை நீங்கள் பாதுகாத்து கொள்ளுங்க ஆண்டவரே. தேசங்களில் அப்பா இருக்கிற ஒவ்வொருவரை நீங்கள் காத்து நடத்துங்க ஆண்டவரே. ஐரோப்பா தேசங்களில் அப்பா நடக்கிற ஒவ்வொரு அநியாயங்கள் அட்டூழியங்கள் ஒவ்வொன்றை நீங்கள் அறிந்திருக்கிற தகப்பனே கர்த்தாவே. அப்பா அவையானவரே, பெருமைகள் ஆண்டவரே, பெருமைகள் கூடிக்கொண்டு போகிறதே ஆண்டவரே. தகப்பனே இந்த பெருமைகள் இல்லாதபடி என் தகப்பனே கர்த்தாவே இந்த இடங்களில் இருக்கிற ஒவ்வொரு மக்களுக்கும் ஆண்டவரே நீங்கள் ஞானத்தை கொடுத்து பெருமை பாராட்டாதபடி, பெருமை பாராட்டினவரை நீங்க புறம்பே தள்ளினவர் என்று விழுத்தினவர் என்று அறிந்து கொள்ள ஆண்டவரே. தகப்பனே கர்த்தாவே ஒவ்வொருவரிலும் இருக்கிற இந்த பெருமையை நீங்கள் எடுத்து போடுங்க ஆண்டவரே. கர்த்தாவே ஆவியானவரே, அப்பா
ஆவியில ஒரு சமாதானத்தை, ஒரு அன்பை ஊற்றுங்க ஆண்டவரே. அன்பு இல்லாத காரியங்கள் ஆண்டவரே, அன்பு இல்லாதபடினால் பெருமைகள், எரிச்சல்கள், பொறாமைகள், இப்படியான எண்ணங்களில் அப்பா எத்தனையோ மக்கள் வேதனையோடு இருக்கிறார்கள் ஆண்டவரே. இப்படியான எண்ணங்களினால் சமாதானம் இல்லாமல் இருக்கிறார்கள் ஆண்டவரே. தேவனே, அவர்களுக்குள்ள ஒரு சமாதானத்தை உண்டு பண்ணுங்க ஆண்டவரே. இப்படியான எண்ணங்கள் எண்ணாதபடி தகப்பனே, ஆவியானவரே அவர்கள் ஒவ்வொருவரோடும் கூட இருந்து தகப்பனே, மற்றவர்களுக்காக, மற்ற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிற அன்பை ஊற்றுங்க ஆண்டவரே. தகப்பனே கர்த்தாவே, ஆவியானவரே அப்பா, ஒவ்வொரு தேசங்களில் இருக்கிற ஒவ்வொருவரோடும் கூட இருந்து இடைப்படுங்க ஆண்டவரே. தேசங்கள் ஆண்டவரே, சுவிசேஷத்தை கைப்பற்றவும் ஆண்டவரே, சுவிசேஷங்களை அறிவிக்கவும் ஆண்டவரே. தேசங்களில் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள், ஒவ்வொரு வாலிப பிள்ளைகள், ஒவ்வொரு பெற்றார்களோடு கூட இருந்து நீங்கள் நடத்துங்க ஆண்டவரே. தேவனே கர்த்தாவே, சுவிசேஷம் இல்லாத வாழ்க்கை ஏனோ தானோ என்று போகும் என்று அவர்கள் அறியும்படியான கிருபையை கொடுங்க ஆண்டவரே. தகப்பனே, உம்முடைய வார்த்தைகள் வசனங்களை கை கொண்டார் எங்கேயும் சமாதானம், விடுதலை உண்டு என்று அவர்கள் அறியும்படியான ஞானத்தை கொடுங்க ஆண்டவரே. தகப்பனே கர்த்தாவே, ஒவ்வொரு பிள்ளைகளையும், தேசங்களில் இருக்கிற ஒவ்வொரு குடிமக்களை உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. ஒவ்வொரு பாசக்காரரும் ஆண்டவரே, உம்மை நோக்கி ஆண்டவரே, உம்மை நோக்கி அப்பா, நீரே உண்மையான தேவன் என்று அவர்கள் ஒவ்வொருவரும் அறியவும், அவர்கள் உம்மை நோக்கி கூப்பிடவும் ஆண்டவரே. அவர்கள் பேசுகிறார்கள் தகப்பனே. தேசங்களில் ஊழியக்காரர்களை அப்பா உண்டு பண்ணுங்க ஆண்டவரே. தேசத்தில் ஆண்டவரே அப்பா, வாலிப பிள்ளைகள் ஊழியம் செய்ய ஆண்டவரே கற்றுக் கொடுங்க ஆண்டவரே. இந்த வாலிப பிள்ளைகளின் உபதேசம் அப்பா இவ்வளவோ மேன்மையானது ஆண்டவரே. இனி வரும் காலங்களில் இந்த வாலிப பிள்ளைகள் உபதேசம், உம்முடைய வார்த்தைகள், வசனங்களை கைக்கொள்ள வேணும் ஆண்டவரே. தகப்பனே கர்த்தாவே, சத்துருவானவன் போடுகிற சதி திட்டத்தை நீங்கள் முறியடித்து போடுங்க ஆண்டவரே. இந்த வாலிப பிள்ளைகள் வீழ்த்தி போடாதபடி ஆண்டவரே, தேசங்களில் இருக்கிற ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளும் ஆண்டவரே, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தை அறிக்கையிடுகிற பிள்ளைகளாக, சுவிசேஷம் சொல்கிற பிள்ளைகளாக என் தகப்பனே, ஒவ்வொரு பிள்ளைகளை நீங்கள் மாற்றி போடுங்க ஆண்டவரே. எத்தனையோ காரியங்கள் ஆண்டவரே, எத்தனையோ பாவ வழிகள் இந்த பிள்ளைகள் அலைந்து திரிகிறார்கள் ஆண்டவரே. பெரியோர்களும் கூட தகப்பனே, பணத்தாசை ஆண்டவரே, அப்பா பொருளாசை ஆண்டவரே, அப்பா தகப்பனே, எத்தனையோ காரியங்களில் ஆண்டவரே பொறாமை கொண்டு ஆண்டவரே, தேவனை நோக்கி கூப்பிடாதபடி, தேவனுடைய அன்பை நாடாதபடி தகப்பனே, சத்துருவானவன் பிடியில் அகப்பட்டு தவித்து போகிறார்கள் ஆண்டவரே. தேவனே, இதை எதுவும் நாங்கள் உம்மிடம் வரும்போது கொண்டு வருவதில்லை என்று ஒவ்வொரு மக்களும், ஒவ்வொருவரும் அறிந்து கொள்ளும்படியான ஞானத்தை அப்பா தேசங்களுக்கு கொட்டுங்க ஆண்டவரே. தேசத்திலே ஒரு விடிவு உண்டாகட்டும் ஆண்டவரே. இப்படியான பணத்தாசை, பொருளாசை, அப்பா சொத்தாசை என்று இருட்டிலே வாழாதே அப்பா தகப்பனே, உம்முடைய பரிசுத்த நாமத்தை அறிந்து ஆண்டவரே வெளிச்சத்துக்கு வரும்படியாக தகப்பனே உம்மை நாடி வேண்டி கேட்கிறோம் ஆண்டவரே. தகப்பனே, தேசங்களை பொறுப்படுங்க ஆண்டவரே. தேசங்களை அப்பா உண்டாக்கின தேவன் நீங்கள் ஆண்டவரே. சத்துருவானன் பிடியில் அகப்பட்டு போக கூடாது ஆண்டவரே. தகப்பனே, அவன் வெற்றி கொண்டு அப்பா களி கூற கூடாது ஆண்டவரே. தேவனே கர்த்தாவே, ஒவ்வொரு பிள்ளைகளோடும், ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளோடும் நீங்கள் இடைப்படுங்க ஆண்டவரே. நீங்கள் எல்லாவற்றையும் சுத்திகரித்து நீங்கள் புதிதாக்குங்க ஆண்டவரே. பாவ வழிகளில் இருந்து விட்டு விலகி அப்பா பரலோக ராஜ்யத்துல பிடிக்கிற பிள்ளைகளாக, பரலோக ராஜ்யத்துக்கு அப்பா இடம் எடுக்கிற பிள்ளைகளாக தகப்பனே, ஒவ்வொருவரும் நன்மை செய்கிற நன்மைகளை கொட்டுங்க ஆண்டவரே. நன்மையை நாடுகிற பிள்ளைகளாக தகப்பனே கர்த்தாவே, இந்த உலகில் இருக்கும் வரையும் தாங்கள் செய்கிற ஒவ்வொரு நன்மைகளும் தான் ஐயா உம்மிடம் வருமே என்று ஒவ்வொரு பிள்ளைகளும் அறியும்படியான கிருபையை கொடுங்க ஆண்டவரே. அப்பா தகப்பனே, எரிச்சல் பொறாமையினால் ஆண்டவரே எத்தனையோ காரியங்கள் நடக்கிறது ஆண்டவரே. எத்தனையோ வார்த்தைகள், எத்தனையோ பேச்சுக்கள் ஆண்டவரே, புண்படுத்துகிற காரியங்கள் ஆண்டவரே. இப்படியான காரியங்கள் மக்களுக்குள்ள அப்பா உம்முடைய பிள்ளைகளுக்குள்ள வராதபடி என் தேவனே கர்த்தாவே, ஒவ்வொரு பிள்ளைகளை நீங்கள் பொறுப்படுத்தி நடத்துங்க ஆண்டவரே. உம்முடைய கரம் ஆண்டவரே தேசங்களை காக்கட்டும் ஆண்டவரே. தேசங்களில் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் வழி நடத்தட்டும் ஆண்டவரே.
ஆண்டவரே. தகப்பனே, தாங்கள் செய்கிற ஒவ்வொரு காரியங்களிலும் உமக்கு சித்தமானதை செய்ய ஆண்டவரே. நீங்கள் ஒவ்வொரு பிள்ளைகளோடும் கூட இருந்து நடத்துங்க ஆண்டவரே. தகப்பனே கர்த்தாவே, நாங்களும் கூட ஆண்டவரே, ஒவ்வொருவரும் கூட மற்றவர்களை புண்படுத்தாதபடி பேசுகிற வார்த்தைகளிலும் கூட கர்த்தாவே ஞானத்தோடு பேச ஆண்டவரே. தகப்பனே, ஒவ்வொருவரோடும் கூட இருந்து நீங்கள் இடைப்படுங்க ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே, நீங்கள் செய்ய போறதுக்காக, இந்த தேசங்களை பொறுப்பெடுக்க போறதுக்காக ஐயா உமக்கு கோடான கோடி நன்றி ஆண்டவரே. இந்த நாளிலும் தகப்பனே கர்த்தாவே, அப்பா என்னுடைய அண்ணனை உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறேன் என்று ராஜா. தகப்பனே கர்த்தாவே, இந்த சகோதரனோடு கூட இருங்க ஆண்டவரே. இந்த சகோதரன் படுகிற வேதனைகள், உபத்திரவங்களை நீங்கள் அறிந்த தகப்பன் ஆண்டவரே. அப்பா இந்த பாடுகள், அப்பா தகப்பனே, ஆவியானவரே கர்த்தாவே, இந்த பாடுகளின் மத்தியில் ஆண்டவரே அந்த சகோதரனுக்கு ஒரு விடுதலையை கொடுங்க ஆண்டவரே. அப்பா சுகத்தை பலத்தை கொடுங்க ஆண்டவரே. அந்த தாயார் படுகிற வேதனையை நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள் ஆண்டவரே. தனிமையாக இருந்து 2 பேரும் ஆண்டவரே தத்தளிக்கிற காரியங்களை நீங்கள் பார்த்து கொண்டு இருக்கிறீர்கள் ஆண்டவரே. தகப்பனே, இந்த நாடுகளில் ஆண்டவரே பாஷை தெரியாமல் ஆண்டவரே அங்கு சென்றாலும் அவர்கள் கதைக்க முடியாமல், பேச முடியாமல் தகப்பனே தங்களுடைய காரியங்களை செய்ய முடியாமல் மற்றவர்களை நாடி ஆண்டவரே கெஞ்சி குழாவி கேட்கிற ஒவ்வொன்றை நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் ஆண்டவரே. தகப்பனே கர்த்தாவே, இது உம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரே. உம்முடைய பிள்ளைகளை நீங்கள் தள்ள மாட்டீங்கள் ஆண்டவரே. நீங்கள் புறம்பே விட மாட்டீங்கள் ஆண்டவரே. இந்த சகோதரனையும் அப்பா இந்த தாயாரை நீங்கள் பாதுகாத்து நடத்துங்க ஆண்டவரே. தகப்பனே கர்த்தாவே, இந்த பிள்ளைகளுக்குள்ளும் ஒரு ஞானத்தை உண்டு பண்ணுங்க ஆண்டவரே. பிள்ளைகளுக்குள்ளும் ஒரு சமாதானத்தை உண்டு பண்ணுங்க ஆண்டவரே. பிள்ளைகளுக்கு ஆண்டவரே ரட்சிக்கப்படக்கூடியதான கிருபையை கொடுங்க ஆண்டவரே. ரட்சிப்பு இல்லை ஆண்டவரே. ரட்சிப்பு இல்லாவிட்டால் அன்பு இல்லை ஆண்டவரே. சமாதானம் இல்லை ஆண்டவரே. இப்படியாக இந்த குடும்பங்கள் தத்தளித்து கொண்டு அப்பா சத்ராதியின் பிடியில் அகப்பட்டு வேதனையோடு தவிக்கிறதை அப்பா நீங்கள் பார்க்கிறீங்கள் ஆண்டவரே. அப்பா இந்த தாயார் படுகிற வேதனையை நீங்கள் காண்கிறீங்கள் ஆண்டவரே. கர்த்தாவே, இந்த தாயாரை நீங்கள் பொறுப்படுங்க ஆண்டவரே. இந்த பிள்ளைகளுக்காக படுகிற வேதனை, இந்த பிள்ளைகள் ரட்சிப்புக்கு கொண்டு வர இந்த பிள்ளை தாய் படுகிற வேதனையை நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள் ஆண்டவரே. இந்த குடும்பம், இந்த பிள்ளைகள் அப்பா பேர பிள்ளைகள் யாவரும் ஆண்டவரே ரட்சிக்கப்பட்டு ஆண்டவரே உம்முடைய பரிசுத்த நாமத்தை தொழுது கொண்டு அன்பின் பிள்ளைகளாக ஒருவருக்கொருவர் அன்போடு பரிவோடு நடக்கிற பிள்ளைகளாக என் தகப்பனே ஒவ்வொருவரையும் இந்த குடும்பத்தை நீங்கள் மாற்றி போடுங்க ஆண்டவரே. அப்பா இந்த தாயை உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறேன் என் ராஜா. கர்த்தாவே, அப்பா இந்த தாய் செல்கிற இடங்களில் எல்லாவற்றிலும் உம்முடைய கரம் கூட இருக்கட்டும் ஆண்டவரே. போக்கிலும் வரத்திலும் எல்லாவற்றிலும் அப்பா இந்த தனிமையாக செல்கிற தாய்க்கு ஆண்டவரே நீரே துணையாக இருந்து உம்முடைய தூதனை அனுப்பி நீங்கள் பாதுகாத்து நடத்தி கொள்ளுங்க ஆண்டவரே. பாதங்களில் இடராதபடி நீங்கள் பாதுகாத்து நடத்துவேன் என்று சொன்ன தகப்பனே, இந்த தாயார் செல்கிற இடங்கள் எல்லாவற்றிலும் பாதங்களில் இடராதபடி தகப்பனே தான் சென்று தன்னுடைய வேலைகளை அப்பா நேர்த்தியாக சமாதானத்தோட செய்து முடிக்க அப்பா இந்த தாயோடு கூட இருந்து நீங்கள் ஆண்டவரை நடத்துங்க ஆண்டவரை. தகப்பனே கர்த்தாவே, அப்பா அந்த சகோதரனுக்கு ஒரு சமாதானத்தை, ஒரு சுகத்தை, ஒரு பலத்தை உண்டு பண்ணுங்க ஆண்டவரை. அப்பா தனிமையாக தத்தளித்து கொண்டிருக்கிறதை நீங்கள் காண்கிறீங்கள் ஆண்டவரே. தனிமை என்று உணராதபடிக்கு ஆண்டவரே உம்முடைய வார்த்தைகள், வசனங்கள், உம்முடைய ஆராதனைகளை கேட்கவும் ஆண்டவரே அந்த சகோதரன் முழுமையாக தகப்பனை உம்மை நோக்கி ஓடி வந்து ரட்சிக்கப்படவும் ஆண்டவரே. தேவனே அந்த சகோதரனோடு கூட பேசுங்க ஆண்டவரே. அப்பா கர்த்தாவே, ஆம் தேவனே, எங்கள் ஒவ்வொரு சகோதரங்களையும் உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. என்னுடைய சகோதரங்கள் ஒவ்வொருவரும் ஆண்டவரே ரட்சிக்கப்படாமல் இருக்கிறார்கள் ஆண்டவரே. உம்முடைய வார்த்தைகளை வசனத்தை கேட்காதபடி அலட்சியத்தோடு இருக்கிற இந்த சகோதரர்களை நீங்கள் ஒரு விசை மன்னித்து ஆண்டவரே. தேவனே, இவர்களும் ஒவ்வொருவரும் ரட்சிக்கப்பட்டு ஆண்டவரே உமக்கு பயப்பட்டு உம்முடைய ராஜ்யத்துக்கு வரக்கூடிய பிள்ளைகளாக என் தகப்பனே ஒவ்வொரு சகோதரர்களை நீங்கள் மாற்றுங்க ஆண்டவரே. ஒவ்வொருவரும் ரட்சிக்கப்படட்டும் ஆண்டவரே. உம்முடைய பரிசுத்த நாமத்தை அறிந்து ஆண்டவரே அறியாதவர்கள் போல ஆண்டவரே தகப்பனே பெருமை கொண்டு ஆண்டவரே இன்றைய காலங்களில் நடக்கிறது ஆண்டவரே. தகப்பனே, இப்படியான காரியங்கள் அப்பா எங்கள் குடும்பங்களுக்குள்ள வராதபடி என் தகப்பனே சத்துருவானம் இந்த குடும்பங்களை கை போடாதபடி தகப்பனே கர்த்தாவே நீ
நீங்கள் பொறுப்படுத்தி நடத்துங்க ஆண்டவரே. உடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. நல்ல சுகத்தையும் பலத்தையும் ஆரோக்கியத்தையும் கொடுத்து ஆண்டவரே இந்த சகோதரனை நீங்கள் நடத்துங்க ஆண்டவரே. இந்த தாயோடு கூட இருந்து நீங்கள் நல்ல சுகவேல ஆரோக்கியத்தை கொடுத்து பாதுகாத்து நடத்துங்க ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே. நீங்கள் செய்ய போற நன்மைகளுக்காக ஐயா உமக்கு நன்றி ஆண்டவரே. தகப்பனே இந்த நாளிலும் கர்த்தாவே இதை நடத்துகிற இந்த சகோதரன் சகோதரியின் குடும்பங்களை உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறேன் என்றாச்சா. கர்த்தாவே இந்த குடும்பங்களோடு கூட இருங்க ஆண்டவரே. உமக்காக ஊழியம் செய்கிற குடும்பங்கள் ஆண்டவரே. தகப்பனே இந்த குடும்பங்கள் ஆண்டவரே. தகப்பனே உம்மை நோக்கி கூப்பிடுகிற குடும்பங்கள் ஆண்டவரே. அப்பா இந்த சங்கம வானொலி தகப்பனே ஏந்தொரு தீங்கும் ஏந்தொரு தீங்கான மனிதர்களும் இதுல நாடாதபடி இதை தடுக்கிறது நிறுத்தாதபடி அப்பா தகப்பனே எல்லாவற்றையும் நேர்த்தியாக செய்ய ஆண்டவரே. சமாதானத்தோட இந்த சங்கம வானொலி இன்னும் அதிகமாக ஆண்டவரே ஒலிக்கவும் ஆண்டவரே. மக்கள் பெருகவும் மக்கள் ரட்சிக்கப்படவும் அப்பா தகப்பனே விசுவாசிகள் கூடி வந்து ஜெபிக்கவும் ஆண்டவரே. ஊழியக்காரர்கள் பெருகவும் ஆண்டவரே. நீங்கள் இந்த சங்கம வானொலியோடு இணைந்து நடத்துங்க ஆண்டவரே. தகப்பனே உம்முடைய திருக்கரத்துல அப்பா இந்த குடும்பங்களை ஒப்பு கொடுக்கிறேன் என்றாஜா. நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே. இந்த வேளையில தகப்பனே இந்த வானொலிக்கு வந்து ஜெபிக்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளையும் உடைய திருப்பாதத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் என்றாஜா. தகப்பனே இவர்களோடு கூட இருங்க ஆண்டவரே. இவர்களையும் கண்ணின் மணி போல பாதுகாத்து நடத்துங்க ஆண்டவரே. இருதயங்களை அறிந்த தகப்பன் ஆண்டவரே. இவர்களின் இருதயங்களில் என்னென்ன வேதனைகளோ கண்ணீர்களோ கவலைகளோ கர்த்தாவே நீங்கள் அறிந்திருக்கிறீங்கள் ஆண்டவரே. அப்பா இவர்களை உறுதிசை கண்ணோக்கி பாருங்க ஆண்டவரே. மற்றவர்களுக்காக ஜெபிக்கிற உம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரே. இந்த பிள்ளைகள் ஒருவரும் வெட்கப்பட்டு போகாதபடி தகப்பனே இவர்கள் சமாதானத்தோடும் சந்தோஷத்தோடும் ஆண்டவரே தங்களுடைய பிள்ளைகளும் நிறைவோடு இருக்க ஆண்டவரே. தேவனே இவர்களோடு கூட இருங்க ஆண்டவரே. அப்பா வாலிப பிள்ளைகளுக்காக வருகிறேன் ஆண்டவரே. இதுல வந்து ஜெபிக்கிற ஒவ்வொரு குடும்பத்து வாலிப பிள்ளைகளை உம்முடைய திருப்பாதத்திலே தருகிறேன் ஆண்டவரே. ஒவ்வொரு பிள்ளைகளை நீங்கள் பொறுப்படுங்க ஆண்டவரே. போக்கிலும் பெறத்திலும் எல்லாவற்றிலும் படிப்பிலும் அப்பா தகப்பனே வேலையில நல்ல ஞானத்தை கொடுத்து ஆண்டவரே. தேவனே இந்த பிள்ளைகளுக்கு ஏற்ற வேளையிலே அப்பா தகப்பனே நல்ல வாழ்க்கைகளை அமைத்து ஆண்டவரே சமாதானமாக இந்த பிள்ளைகள் நிறைவாக இருக்கும்படி என் தகப்பனே அப்பா இந்த பிள்ளைகளோடு கூட இருந்து நீங்கள் நடத்துங்க ஆண்டவரே. உம்முடைய திருக்கரத்துல இந்த பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஒப்பு கொடுக்கிறேன் என் ராஜா. என் மகளையும் அப்பா என்னையும் ஒப்பு கொடுக்கிறோம் என் தகப்பனே. எங்களை நீங்கள் பாதுகாத்து எங்களை தகப்பனே எங்கள் பாதங்களில் இடராதபடி தகப்பன் எங்களை நீங்கள் பாதுகாத்து எங்களை நீங்கள் நடத்துற கிருபைக்காக ஐயா உமக்கு கோடான கோடி நன்றி ஆண்டவரே. எல்லாவற்றின் மேலானவரே துதிகன மகிமைக்கு பாத்திரர் ஐயா. உமக்கு கோடான கோடி நன்றி ஆண்டவரே. துதிகன மகிமை எல்லாவற்றையும் உமக்கு ஒருவருக்கே செலுத்துகிறேன் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன் 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 அமேன் அமேன். எங்கள் ஜெபங்களை கேட்டது உனக்கு ஸ்தோத்திரம். நன்றி வினோ. கர்த்தர் உங்களோடு கூட இருந்து வழி நடத்துவாராக. ஆமேன். நாங்கள் டொனால் பிரதர் அவர்களை வரவேற்றுக் கொண்டு பிரைஸ் தி லார்ட் பிரதர். உலக தேசங்களிலே மாறாத அவலங்களுக்காகவும் இந்த மறையாத உலக வீழ்ச்சிக்காக நீங்கள் ஜெபத்திலே வழி நடத்துங்க. கிருபை என்ற பிதாவே வானத்தையும் பூமியையும் படுத்த தேவனே இந்த வேண்டுகோளை உடைய பாதத்திலே வைக்கிறேன்ப்பா. தேவனே நீங்க சொல்ல ஆகுமப்பா. நீங்கள் கட்டிட நிற்கும் தேவனே. தேவனே பொறுப்படுங்கள் அப்பா. ஒவ்வொரு தேசங்களையும் பொறுப்படும் அப்பா. தேச தலைவர் அதிகாரிகள் தேசத்து மக்களை பொறுப்படுங்கள் அப்பா. என் தேவனே உம்முடைய ஆளுகை தேவனே பூமி எங்கும் வருவதாக. உம்முடைய ராட்சியம் தேவனே பூமி எங்கும் வருவதாக. உம்முடைய சித்தம் மாத்திரமே பூமி எங்கும் நிறைவேற கிருபை செய்யுங்கப்பா பிதாவே. கர்த்தாவே உம்முடைய வார்த்தையிலே தேசங்கள் கட்டுப்படாட்டி கட்டுற முயற்சி எல்லாம் வீணன் சொன்னீங்க ராஜா. தேவனே பொறுப்படுங்கள் அப்பா பிதாவே. உம்முடைய வார்த்தையை தள்ளிதவனே உம்மை தள்ளிதவனே செய்கிற ஒவ்வொரு காரியங்களையும் தேவனே நீங்கள் பொறுப்படுங்கள் அப்பா பிதாவே. இந்த மக்களுடைய மனக்கண்களை திறவுங்க. ஒரு புதிய இருதயத்தை கொடுங்கப்பா. தேசத்தில் அதிகாரிகளுக்கு ஒரு புதிய ஆவிய கொடுங்கள் அப்பா பிதாவே. தேவனே விழுந்து கிரிகை சேர மாம்ச கிரிகள் தேவனே பிசாசின் கிரிகள் உலக கிரிகள் எல்லாம் தேவனே இந்த தேச தலைவர் அதிகாரிகள் விட்டு வெளியேறுவதாக. தேவனே கிருபை செய்யுங்கப்பா பிதாவே. ஒரு வார்த்தை சொல்லுங்கள் அப்பா. நீங்க சொல்ல ஆகும். நீங்கள் கட்ட நிற்கும் தேவனே பொறுப்படுங்கள் அப்பா. விசேஷமாய் தேவனே இந்த ஈரான் தேசம் தேவனே அங்கு கிரிய சேர பொல்லாத ஆவிகள் தேவனே எல்லாம் நிர்மூலம் வந்து சேர்ந்து போவதாக. அமலேக்கின் ஆவிகள் தேவனே பிதாவே. ஆமானின் ஆவிகள் எல்லாம் பாகால் ஆவிகள் எல்லாம் நிர்மூலம் வந்து சேர்ந்து போவதாக.
தேவனே உம்முடைய ஆவியை ஊற்றும். வானம் மண்டலங்கள் இந்த கிரிகேசர் ஆவிகள் ஈரான் தேசத்தை விட்டு வெளியேறுவதாக. தேவனே இஸ்ரவேல் தேசத்தை விட்டு வெளியேறுவதாக. தேவனே பிதாவே, தேவனே இஸ்ரவேல் மக்களை முற்று ரட்சியுங்கள் அப்பா பிதாவே. தேவனே உம்முடைய பரிசுத்த இரத்தத்தால் இவளை கழுவுங்க. இவளுக்கு ஒரு புதிய இருதயத்தை கொடுங்க, ஒரு புதிய ஆவியை கொடுங்கப்பா. இந்த தேவனே கல்லான இருதயங்களை எடுத்து சதையான இருதயத்தை கொடுங்களப்பா. இயேசு ராஜாவே, லிபனோனை புறப்படும் ஐயா தேவனே, அங்கு கிரிகை செய்கிற ஆவிகள் எல்லாம் நிர்மூலம் வந்து சேர்ந்து போவதாக. அங்கு கிரிகை செய்கிற வான மண்டலங்கள் கிரிகை செய்கிற பொல்லாத ஆவிகள் எல்லாம் நிர்மூலம் வந்து சேர்ந்து போவதாக. தேவனே கிருபை செய்யுங்கப்பா. இந்த மக்களுக்கு தேவனே ஒரு புதிய இருதயத்தை கொடுங்க, புதிய ஆவியை கொடுங்கப்பா. இந்த இயேசு ராஜாவே, ஓ நன்றி ராஜாவே, நன்றி அப்பா. மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் உங்களுக்கு போராட்டம் அல்ல, வான மண்டலம் உள்ள பொல்லாத ஆவிகளோட போராட்டம் சொன்னீங்க தேவனே. அப்படியான போராட்டங்களை நீங்கள் பார்க்கிறீங்களே ராஜாவே. உம்முடைய வார்த்தையினாலே தேவனே இந்த யுத்தங்களை தேவனே எதிர்த்து நிற்க தேவனே உம்முடைய வார்த்தையினாலே நிரப்புங்கப்பா பிதாவே இந்த மக்களை. இயேசு ராஜாவே, சத்தியத்தை அறிவார்கள், சத்தியம் அவர்களை விடுதலையாக்கும் சொன்ன தேவனே. இந்த தேசமங்கம் உம்முடைய சத்திய வார்த்தை அறிவிக்கப்பட கிருபை செய்யுங்கப்பா. இந்த தேவனே உம்முடைய கட்டளைகள் கற்பனைகளுக்கு கீழ்ப்படிய கிருபை செய்யுங்கப்பா. ஓ நன்றி என் தேவனே, கிருபை செய்யும் ஐயா. உலகமெங்கும் சென்று உம்முடைய நற்செய்தியை போதியுங்கள் சொன்னீங்க ராஜாவே. என் தேவனே, நற்செய்தியை கேள்விப்படாத இந்த மக்கள் மீது உம்முடைய ஆவியை ஊற்றுங்கப்பா, அக்னியை போடுங்க. ஒரு புதிய இதயத்தை கொடுங்க, புதிய ஆவியை கொடுங்க, அன்பின் ஆவியை ஊற்றுங்கப்பா பிதாவே. எல்லா பிரிவினையின் ஆவிகள் தேவனே, பஞ்சிக்கிற ஆவிகள், மதங்களுக்கு பின்ன அந்த கிரியசேர் ஆவிகள், தந்திரத்தின் ஆவிகள் எல்லாம் நிர்மூலம் வந்து சேர்ந்து போவதா இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில். தேவனே இந்த யுத்தங்களை நீங்கள் ஏறணுங்களப்பா. என் தேவனே பிதாவே, நீங்கள் இந்த மக்களுக்காக தேசங்களுக்காக யுத்தம் செய்யுங்க, வழக்காடுங்கப்பா, நீதி செய்யுங்க என் தேவனே. நன்றி ராஜாவே, நீதியை சரி கட்டும் வேளை வந்தேன்னு சொன்ன தேவனே, உம்முடைய நீதியை சரி கட்டும் அப்பா ஒரு தேசங்களுக்கும் அப்பா பிதா. உம்முடைய நாமத்திலே முழங்கால் யாவே முடங்க செய்யுங்க, நாவுகள் யாவும் ஏசு கிறிஸ்துவை கர்த்தர் என்று அறிக்கை பண்ண செய்யுங்களப்பா ஒரு தேசங்களும், தேச தலைவர்கள், அதிகாரிகள் தேவனேக்கு ஒரு நன்றி ஆவியானவரே, நன்றி அப்பா பிதாவே. தேவனே அப்படியாக தேவனே இந்த தேசங்களை நீங்கள் அசைத்து கொண்டிருப்பதற்காக தேவனே நன்றி அப்பா. தேவனே வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் பட்டாந்தரையும் ஜாதி ஜனங்களை கடைசி நாட்களிலே அசைப்பேன் சொன்ன தேவனே அப்பா, அசைப்பதற்காக நன்றி தேவனே. முந்தின ஆலயத்தை விட பிந்தின ஆலயத்துடைய மகிமை பெரிதா இருக்கும்னு சொன்ன தேவனே, அப்படியாக தேவனே உம்முடைய மகிமை தேவனே இந்த பிந்தின ஆலயங்களிலே பெரிதா இருக்க அற்புதங்கள், அதிசயங்கள், அடையாளங்கள் நடக்க தேவனே கிருபை செய்யுங்கப்பா. வானத்திலும் பூமியிலும் அடையாளங்களும் அற்புதங்கள் நடப்பதாக என் தேவனே. ஓ நன்றி ராஜாவே, நன்றி அப்பா பிதாவே. தேவனே இந்த வேண்டுகோளை உம்முடைய பாதத்திலே வைக்கிறப்பா, ஒரு வார்த்தை சொல்லுங்களப்பா. இந்த தேவனே இந்த தேசங்களுக்காக, இந்த தேசங்களை மீட்டு ரட்சித்துக் கொள்ளுங்க, பாதுகாத்துக் கொள்ளுங்க, இந்த மக்களை ஆசீர்வதியுங்கப்பா பிதாவே. ஓ நன்றி என் தேவனே, சோஸ்தம், நன்றி ராஜாவே. இதே போல் தேவனே இந்த ஊழியத்தை நடத்துகிற பிரதரை ஆசீர்வதியுங்க, மனைவி பிள்ளைகள் பேர பிள்ளைகள் மருமக்களை ஆசீர்வதியுங்க, ஊழியத்தின் எல்லைகளை பெரிதாக்குங்கப்பா பிதாவே. கிருபை உள்ள கரம் தேவனே இவள் ஒவ்வொரு மீதும் அமர்ந்திருப்பதாக. பலவீனத்திலே பலம் கொடுங்கள் ஐயா இயேசு ராஜாவே. தேவனே ஜனசிச புறப்படுங்களப்பா, செய்யும் ஊழியத்தை ஆசீர்வதியும், பிள்ளைகளை ஆசீர்வதியும், கணவனை ஆசீர்வதியும். தேவனே வழிபாடுகளை கொடுங்கப்பா, வரப்போற காரியங்களை அறிவியுங்களப்பா பிதாவே. நன்றி என் தேவனே, சோஸ்திரம். அதே போல் தேவனே அந்த ஆல்போன்ஸ் புறப்படுங்கப்பா பிதாவே. அந்த மனுக்கு நல்ல சுகபலத்தை கொடுங்க, ஆறுதலை கொடுங்கப்பா. அந்த ஓ மனைவி சிஸ்லியா சிஸ்டருக்கு ஆறுதலை கொடுங்க, சமாதானத்தை கொடுங்கப்பா. அந்த குடும்பத்தில் ஒவ்வொருவரும் ரட்சித்துக் கொள்ளுங்க. உம்முடைய ஆவியை ஊற்றும் ஐயா இந்த குடும்பத்தில் ஒவ்வொரு மீதும். ஒரு புதிய இருதயத்தை கொடுங்க, புதிய ஆவியை கொடுங்களப்பா. பாபசாப அக்கிரமங்களை மன்னிங்க தேவனே பிதாவே. ஓ நன்றி அப்பா பிதாவே, நன்றி ராஜாவே. துக்கங்களை சந்தோஷமாய் மாற்றுங்க ஆவியானவரே. சகல நோய் வியாதிகள் சரணங்களை விட்டு வெளியேறுவதாக. ஓ புது பலனடைவதாக தகப்பனாரப்பா. ஓ நன்றி என் தேவனே, சோஸ்தம், நன்றி அப்பா பிதா. வார்த்தை அன்னிப்பி நீங்கள் குணப்படுத்துங்க இயேசு ராஜாவே. அதே போல் யார் யார் நோய்கள் வியாதிகள் வேதனையோடு கண்ணீரோடு இருக்கிறாளோ
உம்முடைய வார்த்தையை அனுப்பி குணப்படுத்துங்கள் அப்பா. சுகம் கொடுங்க, பலம் கொடுங்க, ரட்சித்துக் கொள்ளுங்க, மீட்டுக் கொள்ளுங்கள் அப்பா. இந்த தேவனே ஒரு நன்றி ராஜாவே, நன்றி அப்பா. எல்லா வேண்டுகோள்கள், விண்ணப்பங்கள், ஜபங்கள் யாவையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜபம் கேட்டு நிற்கிறேன் பரிசுத்த பிதாவே. ஆமீன், ஆமீன், ஆமீன். ஆமீன். உங்கள் ஜபங்களை கேட்டதவனுக்கு ஸ்தோத்திரம். நன்றி பிரதர். கர்த்தர் உங்களோடும் எல்லா காரியத்தோடும் கூட இருந்து வழி நடத்துவாராக. ஆமீன், ஆமீன், ஆமீன். உங்களோடும் அனைவரோடும் இருப்பாராக தேவன். ஆமீன், ஆமீன். நாங்கள் கலாசீலன் அவர்களை வரவேற்றுக் கொண்டு பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் லார்ட். 5 கண்டத்திலே இருக்கிற எல்லா மக்களுக்காக நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள். அவர்கள் நீதியின் வழியிலே நடக்க கர்த்தர் உதவி செய்ய வேணும் என்று சொல்லி, சுவிசேஷம் அறியப்பட கர்த்தர் உதவி செய்ய வேணும் என்று சொல்லி நீங்க ஜெபத்திலே வழிநடத்து. அன்பும் இரக்க நிறைந்த எங்கள் அருமை இரட்சகரே, இந்த நாளுக்காக நன்றியப்பா, இந்த நேரத்திற்காக நன்றியப்பா. உம்முடைய பாதத்திலே நாங்கள் நிற்கிறதை நீங்கள் காண்கிறீங்க தேவனே. நீர் காண்கிற தேவனா இருக்கிறபடியினால் உமக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவரே, நீர் பிதாவின் இடத்திலே எப்படியாக பரிந்து பேசுகிறீரோ அப்படியாக ஆண்டவரே உம்மால் சிருஷ்டிக்கப்பட்ட இந்த பூமியின் 5 கண்டங்களுக்காகவும் நாடுகளுக்காகவும் வருகிறோம். ஆண்டவரே தகப்பனே, கிராமங்களுக்காக பட்டணங்களுக்காக வருகிறோம் அப்பா. எல்லா நாடும் ஆண்டவரே ஒரே நாடு இல்லை அப்பா. ஐரோப்பாவாக, ஆசியாவாக, ஆண்டவரே அப்பா, அமெரிக்காவாக, ஆஸ்திரேலியாவாக, ஆண்டவரே 5 கண்டங்களாக பிரிக்கப்பட்டு 5 கண்டங்களிலும் எத்தனையோ விதமான வழிபாடுகளை ஆண்டவரே அப்பா வழிபடுகிறார்கள் இந்த மக்கள் அப்பா. இவர்களுக்கு ஆண்டவரே வலதுகை இடதுகை ஆண்டவரே அப்பா கர்த்தாவே வலதுபுறம் இடதுபுறம் என்று எதென்று தெரியாமலுக்கு வாழுகிற மக்கள் அநேகம் உண்டு ராஜா இந்த கண்டங்களிலே நாடுகளிலே அப்பா. தகப்பனே, தங்களுடைய பாரம்பரியமான வழிபாடுகள் கோட்பாடுகள் ஆண்டவரே, பாரம்பரியமான சகல ஆண்டவரே கர்த்தாவே குறி சொல்லுதல் ஆண்டவரே, குறி கேட்பது, நாள் பார்ப்பது, நேரம் பார்ப்பது என்று ஆண்டவரே இம்மட்டுக்கும் இன்றைக்கும் ஆண்டவரே அதை நடத்தி வருகிறார்களே தேவனே. கர்த்தர் தாமே கூட இருந்து இந்த காரியங்களை ஆண்டவரே விடுதலையாக்க நீர் ஒருவரே தேவ ஆவியானவர் செயல்பட வல்லவராக இருக்கிறீர் ஆண்டவரே அப்பா. பகுத்தறியத்தக்க ஞானத்தை இந்த பிள்ளைகளுக்கு நீங்க கொடுங்கப்பா. இயேசுவே, எத்தனையோ நாடுகள், மிடில் நாடுகள் ஆண்டவரே, இந்த சூடான் நாடுகள் ஆண்டவரே, ஆப்பிரிக்கா, கென்யா ஆண்டவரே, எத்தனையோ குடும்பங்களிலே எத்தனையோ பேர்கள் ஆண்டவரே அநியாயமாக நேரங்களை காலங்களை வீணாக்கி தங்களுடைய வார்த்தையினாலும் பேச்சினாலும் செய்கையினாலும் வழிபாடுகளினாலும் இன்னும் ஆண்டவரே பரம்பரை பாவ சாபங்களை கூட்டிக் கொள்ளுகிறார்கள் அப்பா. தகப்பனே, நீங்க சொல்லப்பட்டதின்படி ஆண்டவரே 3ஆம் 4ஆம் 5ஆம் தலைமுறை மட்டும் நான் விசாரிப்பேன் என்று சொல்லுகிறபடி இவர்கள் அப்படியாக ஆண்டவரே கர்த்தாவே ஆண்டவரே திசை மாறி வாழ்க்கை வாழ்ந்து காலங்களை வீணாக்குகிறதை கர்த்தாவே நாங்கள் காண்கிறோம், கேட்கிறோம், பார்க்கிறோம் அப்பா. இவர்களினாலே ஆண்டவரே மற்ற தேசங்களுக்கும் நாடுகளுக்கும் கண்டங்களுக்கும் இவ்வளவாக பலுகி பெருகி பிசாசு ஆண்டவரே கோவில்களையும் ஆண்டவரே பால்கால்களையும் தோப்புக்களையும் ஆண்டவரே விக்கிரக காரியங்களையும் ஆண்டவரே பூசைகளை நடத்துகிறதை பார்க்கிறோம் ஆண்டவரே. எல்லா கண்டங்களையும் ஆண்டவரே அசுசிப்படுத்துகிறதை பார்க்கிறோம் இயேசுவே. அப்பா, உம்முடைய பாதத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம் தகப்பனே. இந்த இப்படிப்பட்ட காரியங்கள் இந்த கண்டங்களிலே ஆண்டவரே வளராதபடி முறியடிக்க வல்லவராகிய இயேசு கிறிஸ்து ஒருவரே தான் அப்பா. தகப்பனே, அன்றைக்கு ஆண்டவரே அப்பா பரவாசை விட்டு ஆண்டவரே தேவனை பலியாக்கினார்கள் அப்பா. ஏனென்றால் அவன் ஒரு பாவி என்று அறிந்து, கொலைகாரன் என்று அறிந்து இந்த பரிசுத்தரை கர்த்தாவை சிலுவையிலே அறைந்து அவரை விடுதலையாக்கினார் இயேசு கிறிஸ்து. ஆண்டவரே, இப்படிப்பட்ட காரியங்கள் இன்றைக்கும் ஆண்டவரே தேசங்களுக்குள்ளே, ஜெயில்களுக்குள்ளே ஆண்டவரே, ஆஸ்பத்திரிகளுக்குள்ளே ஆண்டவரே, குடும்பங்களுக்குள்ளே அநேகமாய் ஆண்டவரே அலைந்து திரிகிற ஆவிகள் ஆளுகை செய்கிறதை பார்க்கிறோம் அப்பா. இந்த தேச தலைவர்களை, கண்ட தலைவர்களை ஆண்டவரே உம்முடைய பாதத்திலே ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. கடல் கடந்து வந்து ஆண்டவரே இப்படிப்பட்ட அநியாயங்களை செய்கிற இந்த பிள்ளைகளை நீர் அன்றைக்கு ஆண்டவரே பரபாசுக்காக
விட்டு கொடுத்த தெய்வம். இந்த ஜனங்களையும் ஆண்டவரே நினைவு கூறும்படியாக கேட்கிறேன் அப்பா. ஏசப்பா, நீர் இந்த நாட்டையும் இந்த மக்களையும் இந்த எல்லைகளிலும் பரிசுத்த ஆவியானவர் சேனை சேனையாக உலாவி ஆண்டவரே இந்த தேசங்களை பரிசுத்தப்படுத்தி ஆண்டவரே அன்றைக்கு எப்படியாக ஆண்டவரே நேபுகாத் நேச்சாரின் காரியங்களை அள்ளித்தீரோ, ஆண்டவரே விக்கிரக தோப்புக்களை அள்ளித்தீரோ, ஆண்டவரே அன்றைக்கு சவுலன் காரியங்களை எப்படியாக ஆண்டவரே நொறுக்கினீரோ தாவீதுக்கு முன்பதாக, இன்றைக்கும் அப்படிப்பட்ட தாவீதுகளும் மோசேக்களும் மறைமுகமாக உண்டு ராஜா. ஆனால் கர்த்தாவே, அவர்களுக்காக வழக்காடுகிற சேனைகளுக்காக நன்றி கூறுகிறோம் ஐயா. தகப்பனே, நீர் செய்து முடிக்க போகிற கிருபைக்காக நன்றி இயேசுவே. தேசங்களையும் கண்டங்களையும் ஆண்டவரே நாடுகளையும் அப்பா கிராமங்களையும் பட்டணங்களையும் பரிசுத்தப்படுத்த போறதற்காக நன்றி அப்பா. தகப்பனே, இன்னும் நாங்கள் அறியாத அநேக பிள்ளைகள் அப்பா கர்த்தாவே படிப்பில்லாமல் அறிவில்லாமல் ஞானம் இல்லாமல் குழந்தைகள் மேலே கூட ஆண்டவரே பாலியல் தொல்லைகளும் கட்டுப்பாடுகளும் அநேகமாக அழிந்து கொண்டிருக்கிறது ராஜா. என் ஏசப்பா, என் தெய்வமே கர்த்தாவே, நீர்தான் இவர்களுக்கு ஒரு ஆண்டவரே விடுதலை, ஆண்டவரே ஒரு கர்த்தாவே நேர்த்தியான பாதை, ஆண்டவரே அப்பா செவ்வையான பாதையை, பரிசுத்தத்தை, ஆண்டவரே அப்பா சத்தியத்தை அறிகிற அறிவன் ஞானத்தை கொடுக்கும்படியாக அன்பிலும் பலனிலும் தெளிந்த புத்தியிலும் ஆண்டவரே ஊகித்து நடக்கிற அந்த வல்லமையின் ஆவியை ஊற்ற வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் அப்பா. இந்த கண்டங்களிலே இருக்கிறதான தேச தலைவர்களையும் ஆண்டவரே நீங்க அப்பா சந்திக்கும்படியா கேட்கிறேன் அப்பா. இயேசுவே, இந்த அரசாங்க அதிபர்கள், ராஜாக்கள், ராணிகள் எல்லாம் மனம் திரும்ப உதவி செய்யுங்கப்பா. தகப்பனே, இந்த எல்லைகளிலே எந்த ஒரு விக்கிரக தோப்புகளையும் கொண்டு வந்து நாட்டாத வண்ணம் நீர் அள்ளித்து போட வல்லவராக இருக்கிறீரப்பா. இயேசுவே, உம்முடைய கிருபை போதுமானது என்று சொல்லத்தக்கதாக, வெளிச்சத்தை கண்டோம் என்று சொல்லத்தக்கதாக, என் தேவன் கிருபை செய்யும்படியாக, எங்கள் தகப்பன் கர்த்தாவே முன் நின்று வழி நடத்தும்படியாக ஏசப்பா நீங்க உதவி செய்து வழி நடத்தி இந்த தேசங்களையும் கண்டங்களையும் நாடுகளையும் ராஜாக்களையும் அரசாங்கங்களையும் ஆண்டவரே குழந்தைகளையும் வயோதிபர்களையும் சிறைச்சாலையிலே வாடுகிற பிள்ளைகளையும் கர்த்தாவே ஆஸ்பத்திரிகளிலே வாடுகிற பிள்ளைகளையும் ஆண்டவரே கர்த்தாவே குடும்பங்களை பெண் பிள்ளைகளை ஆண்டவரே மனைவிமார்களை ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம் அப்பா. நீர் செய்ய போற அருமையான வெளிச்சத்திற்காக நன்றி, ரட்சிப்புக்காக நன்றி. நாடுகள் தேசங்கள் எங்கும் வெளிச்சத்தை கண்டு ஆண்டவரே தேசங்களிலே சபைகள் எழும்பி பிரகாசிக்க போறதற்காக நன்றி என்று விசுவாசத்தோடு கேட்கிறோம் அப்பா. நீர் செய்ய போற அருமையான பெருமையான காரியங்களுக்காக உமக்கு நன்றி சொல்லி ஒரு விஷயங்களை தாழ்த்தி இந்த விண்ணப்பங்களை ஏறெடுத்து நிக்கிறேன். எங்களுக்கு ஜீவனை கொடுத்த நல்ல தகப்பனே, ஆமேன் 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 ஆமேன். எங்கள் ஜெபங்களை கேட்டதோ உனக்கு ஸ்தோத்திரம். கர்த்ததாமே தொடக்கத்திலிருந்து முடிவரை ஆவியானவர் நடத்தினார். நான் ஜெபத்தோடு கூட முடித்துக் கொள்ளுகிறேன். அன்பான பிதாவே, இயேசு கிறிஸ்து நாமத்தினால் உம்முடைய சமூகத்திலே எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறேன். ஆண்டவரே கர்த்தாவே, எங்கள் ஜெபங்களை கேட்டு தேசங்களுக்கு, மக்களுக்கு, ஜனங்களுக்கு, ராஜாக்களுக்கு நீர் விடுதலை கொடுக்கிற தேவனா இருக்கிறபடியா ஸ்தோத்திரம். ஆண்டவரே பாலேசியனாக்கா மனைவி, பிள்ளைகள், சந்ததி, குடும்பம், ஆண்டவரே அவருடைய ஊழியங்கள் எல்லாவற்றிலும் உடைய சமாதான ஆவி ஆட்கொள்ள கர்த்தாவே கிருபை செய்யும். ஆண்டவரே வந்து ஜெபித்த பிள்ளைகளுக்காக குடும்பங்களுக்காய் நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். அவருடைய தேவைகள் வாஞ்சைகள் ஒவ்வொன்றிலும் ஆண்டவரே உம்முடைய கரம் கூட இருந்து அவர்களுக்கு வேண்டிய ஆரோக்கிய பலன் சுகம் கொடுத்து போக்குவரத்து பாதுகாப்பு கொடுத்து எல்லாவற்றிலும் வழி நடத்தும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவரே நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம் கர்த்தாவே. இனி வர போற புரோகிராம் ஒவ்வொன்றையும் நீர் நடத்தும்படி இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமீன் 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 ஆமீன். இதுவரை நேரமும் தொகுத்து வழங்கிய சகோதரி ஜானட் அவர்களை கர்த்தர் தாமே ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக கர்த்தருடைய கரத்திலே ஒப்புவிக்கிறோம். திரும்பவுமாக வேதாகம கேள்வி பதில் நிகழ்ச்சியில் இன்னும் 45 நிமிடத்தில் இணைய இருக்கிறோம். அதுவரை இந்த வசமாக கூறி அவரிடம் இந்த விடவேற்றுக் கொண்டு இணைந்து ஜபித்த ஒருவரையும் அதிகால வேளையிலே, கால வேளையிலே, மாலை வேளையிலே இணைந்து ஜபித்த ஒருவருக்கும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறுகிறோம். பிதா, குமாரன், பரிசுத்தாவியானவன் நாமத்தினாலும் சங்கமம் வானொலி டீம் சார்பிலும் என் சார்பிலும் என் குடும்பத்தின் சார்பிலும் வானொலி கூடாக இணைந்து கேட்டு இணைந்து ஜபித்து கொண்டிருந்த மறு உலகிலே செல்கின்ற பொழுதும் ஜபிக்க போகிற ஒருவரையும் கர்த்தர் ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. இந்த வேளையிலும் இணைந்திருக்கிற சகோதரி சிசிலியா அம்மா, சகோதரன்
டொனால்ட் சௌரி கலாசீலன் அவர்களுக்கும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறுகிறோம். அதிகால வேளையிலே கத்தர் ஒரு காரியத்தினை காட்டினார். அதாவது ஜனத்துடைய மகன் பற்றிய காரியம். அவருக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். கத்தர் கொடுக்க போகிற ஆசீர்வாதங்களை முன்னதாக வெளிப்படுத்தி இருக்கிறார். அந்த வேலையை கத்தருக்கு நன்றி செலுத்துவோம். அந்த மகனுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். கத்தருடைய கரத்திலே உங்கள் எல்லோரையும் ஒப்புவிக்கிறோம். திரும்பமாக நாங்கள் வேதாகம கேள்வி பதில் நிகழ்ச்சியில் இணைவோம். கத்தருடைய கரத்திலே உங்கள் எல்லோரையும் ஒப்புவித்துக் கொண்டு நாங்கள் விடைபெறுவோம். ஆமேன். மகனுக்கு ஒரு ப்ரொமோஷன் கிடைக்க இருக்கிறது. ஆமேன் ஆமேன். அதைத்தான் கத்தர் காட்டினார். அது மட்டுமல்ல, அதுகள் எல்லாம் கொடுத்திருக்கிறார். அதற்காக காத்திருக்கிறார். ப்ரொமோஷனுக்காக கத்தருக்கு ஸ்தோத்திரம். அவர் உங்களுக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். அதற்காகவும் கத்தருக்கு ஸ்தோத்திரம். அவருக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். இன்னும் அவருக்கு அந்த ப்ரொமோஷன் கிடைக்கவில்லை, ஆனாலும் ஜெபித்துக் கொள்ளுங்கள். ஆமென். கிடைத்து விட்டதென்ற அந்த விசுவாசத்தோடு ஜெபம் பண்ணுங்கள். ஏனென்றால் ஆண்டவர் எனக்கு வெளிப்படுத்தி காட்டியிருக்கிறார். கால வேளையிலே அவருடைய அந்த காரியத்தை காட்டி, அது மட்டும் இல்லாமல் நான் ஏதோ ஒரு ஃபோட்டோக்களை அவருக்காக போட்டுக்கொண்டிருந்த போல அந்த காரியங்கள் போய்கொண்டிருந்தது. கத்தருக்கு நன்றி செலுத்துவோம். வெளிப்படுத்தின கத்தர் அவருக்கு அந்த காரியம் கிடைத்து விட்டது என்ற அந்த விசுவாசத்தோடு ஜெபத்திலே நடத்துவோம். சத்துராதி அந்த வசனங்களை எடுத்து போடாதபடி, வாக்குத்தத்தத்தை எடுத்து போடாதபடி ஜெபம் பண்ணுங்கள். ஏனென்றால் நான் அதை காரியத்தை ஃபுல்லாக சொல்லவில்லை. காரணம், சத்துருவானவன் எதிர்பட்டு வருவான். அதற்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். இந்த வேளையிலும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறுகிறோம். கத்தரை கரத்திலே ஒப்புவிக்கிறோம். ஆமேன். God bless you. God bless you all. ஆமேன். அருமையானவர்களை, நாங்கள் இதுவரை நேரமும் உலக நாடுகளுக்காக ஜெபங்களுக்கு கூட கடந்து சென்றோம். இலங்கைக்காக விசேடமாக ஒவ்வொரு மக்களுக்காகவும் ஜெபங்களுக்கு கூட கடந்து சென்றோம். கத்தர் தாமே ஒவ்வொருவரிடம் கூட இருந்து ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. கத்தரை கரத்திலே